துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியே பாலராவாயணி பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வான் துக்குசி திருத்தொண்டத் தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கட்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் தொடர்ந்து திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை அதனுடைய பதிகங்களோடு மூவர் பெருமக்கள் அருளிய பதிகங்களோடு சிந்திப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை அளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த ஞான வேள்வியிலே தவறாது கலந்து கொள்ளக்கூடிய அடியார் பெருமக்களே, புதிதாக வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, சென்ற வகுப்பிலே சுந்தரருடைய திருவாரூர் செலவு என்று சொன்னால் பயணம் என்பது நமக்கு தெரியும். ஆரூர் என்பது பல வகையிலே சிறந்த ஊர். இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய குறிப்பில் கூட எல்லையில்லாத புகழுடையது என்று வரும். எல்லையற்றது என்று சொல்லும் பொழுது புகழிலே எல்லையற்றது, காலத்தினால் எல்லையற்றது, இப்படி பல வகையிலே சிறப்புடையது திருவாரூர். அந்த திருவாரூருக்கு நாயனார் போகும் பொழுது அவருக்கு முன்னர் இருக்கக்கூடிய குரு போல இருக்கக்கூடியவர்கள், குருவாக இருக்கக்கூடியவர்கள் ஞானசம்பந்த பெருமானும் அப்பரும், அவங்களே பெரியவங்க. அங்க போகும் பொழுது அந்தமாய் உலக ஆதியுமாயினான் பாட்டில் ஞானசம்பந்தர் எந்தைதான் என்னை ஏற்றுக்கொள்ளும் கொளோ, என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பெருமான் என்னை ஏற்றுக்கொள்வானா என்று பாடுகிறார். அப்பரும் என்னை ஏத்துப்பானா பெருமான் என்று பாடுகிறார் என்றால் அவங்களே அப்படி பாடுறாங்களே, அப்ப நம்ம எப்படி பாடணும் என்று அந்த ஐயா சொன்னார் இல்லையா, ஆரூரர் வர சொல்லிட்டாருன்னு போனா அது வெறும் அறிவு தான். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. நமக்கு முன்னோர்களே இப்படி பாடுகிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு ஒரு அச்சமும் அன்பும் கலந்து இருக்க வேண்டும் என்பதனால் கரையும் கடலும் மலையும் என்ற அந்த பதிகத்தை பாடுகிறார் என்று பார்த்தோம். சொற்பொழிவுக்கு முன்னதாக, நம்முடைய வகுப்பிற்கு முன்னதாக நல்ல ஒரு கேள்வி கேட்டார். பொதுவாக கேள்வி கேட்டால் மாணவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க, வகுப்புலையும் சரி இங்கேயும் சரி. இங்கே பல பேர் சொன்னீங்க, அது நல்ல கேள்வி. இப்போ திருமுறைகள் என்று சொன்னால் அது உரை எழுதப்பட்டு விட்டது, திருமுறைகள் கூட வேணாம், நமக்கெல்லாம் புரியும் வகையில் சொல்லணும் என்று சொன்னால் திருக்குறளுக்கு அந்த காலத்திலே 10 உரை எழுதினாங்க. அதில் சிறந்த உரையாக பரிமேழகருடைய உரையை சொல்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட பிரசித்தியாக எளிமையாக பெற்றது டாக்டர் மு வரதராசனார் அவருடைய உரை, எளிமையான உரை. இன்று வரை திருக்குறளுக்கு உரை எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, புதுசாக எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்றால் அப்போ அவர்கள்லாம் நம்முடைய பேச்சு வழக்கில் சொல்லணும்னா அரைத்த மாவை தான் அரைக்கிறார்களா, அல்லது ஏன் அதனுடைய அவசியம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒருவருடைய கருத்து இன்னொன்று ஒரே கருத்தாக இருந்தால் கூட அவருடைய பார்வை, அவங்க சொல்லும் பொழுது அவருடைய உணர்வு கலந்து சில வார்த்தைகள் மாறலாம், அவருடைய கருத்து வரலாம். இது போன்ற உயர்ந்த நூலுக்கெல்லாம் சொல்லும் பொழுது ஐயா சொன்ன மாதிரி தான் பெரியவர்கள் பேசியிருப்பாங்க. இருந்தாலும் நாம பேசும்பொழுது பெருமான் உள்ள இருந்து நமக்கு இப்ப என்ன சொல்றார் என்பது போல. ஏன்னா அதான் அவங்க தான் பாடிட்டாங்களே, 2 பேரும் பாடிட்டாங்க, நம்ம வழியடியார் தானே, ஏன் பாடணும் என்று இருந்தால் சுந்தரருடைய திருமுறை கிடைத்திருக்காது இல்லையா. அது ஒரு செய்தி. இன்னொன்று, வினாவாக கேட்கும் பொழுது இவையெல்லாம் பழையதா புதியதா என்றால் சந்தேகப்படாமல் சொல்லலாம், புதியதுதான். பெருமான் கூட ஏன் வேதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று நம்ம சொல்றோம் சித்தாந்தத்தில் அடிப்படையா. வாக்கை பெருமான் தான் படைக்கிறான், பெருமான் தான் கொடுக்கிறான் சொல்லும் பொழுது அவன் சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் புதிய புதிய சொற்கள் தோன்றும். இப்போ புதுசா இன்னைக்கு ஒரு பொருள் தோன்றும், அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம்னு சொன்னா அது எப்படி தோன்றும், அந்த பொருள் எப்படி தோன்றும், அல்லது அந்த ஒரு வார்த்தை எப்படி வரும் என்றால் பெருமான் தான் உணர்த்த வேண்டும். அவனுடைய ஆற்றல் இல்லாம எதுவும் புதுசா தோன்றாது இல்லையா. அதனாலதான் பெருமான் படைத்து கொண்டே இருக்கிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான். ஏன் அவன் நித்த மணாளனாக இருக்கிறான் என்றால் இங்க பல பேர் திருமணம் செய்யணும், அப்படி இருக்கணும்னு சொன்னா பெருமான் திருமண கோலத்தில் இருக்கணும். அவன் துறவியாக இருக்கிறான் என்றால் இங்க துறவியாக இருக்கிறவர்களுக்கு பெருமான் துறவியாக இருக்கணும் என்றால்
பெருமான் இருந்தால்தான் நம்மளால வந்து அதை செய்ய முடியும் என்பது சொல்வது மாதிரி ஒரு செய்தி. அது அடிப்படையான செய்தி. இலக்கணமா பார்த்தா மூவா வந்து அந்த செய்தியை எழுதுறார். என்ன எழுதுறார்? இப்ப தமிழ்ல ஒரே ஒரு சொல் பல பொருளை குறிப்பதற்காக வரும். நீர் என்ற ஒரு சொல் இருந்தா நாம பருகக்கூடிய நீர், நீர் ஏன் வகுப்பிற்கு வரவில்லை என்று கேட்கலாம். நீர் அவரை குறிக்குது. இது மாதிரி பல சொல் இருக்குது இல்லையா? மூவா என்ன கேட்கிறார்? இதெல்லாம் ஒரே சொல்லா அல்லது பல சொல்லா? ஒரு சொல் பல பொருள்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு சொல்லா அப்படின்னு கேட்கிறார் அவருடைய ஆராய்ச்சியில. எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஆமாங்க ஒரு சொல்லுதாங்க, அதை பல பொருள் குறிக்குது என்றால், அதுதான் பல பொருள் குறிக்குது, அது எப்படி ஒரு சொல்? பல பொருள் குறிக்குதுன்னு சொன்னா அது பல சொல் தானே. நீர் என்று தண்ணீரை குறிக்கக்கூடியது ஒரு சொல், அது தனி. அதே மாதிரி வந்து நம்ம ஒலிக்கிறோம் எழுதுறமே தவிர, நீர் என்று ஒருவரை குறிக்குது, ஒரு மனிதரை குறிக்குது என்றால் அது வேறு ஒரு சொல் தான். அது எழுத்து வடிவத்திலும் ஒளி வடிவத்திலும் ஒரே மாதிரி இருக்குதே தவிர அது வேறு வேறு சொல் தான் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இலக்கணத்திலையும் வந்து இதை சொல்றாங்க. ரொம்ப பொருத்தமான ஒரு செய்தி தான் என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ சுந்தரர் வருவோம். ஆரூரிலே கரையும் கடலும் மலையும் என்று அதுல பாடும் பொழுது, பெருமான் என்னுடைய உரையில் விரவி வருவான், நான் பாடுவதெல்லாம் பெருமானுடைய பாட்டு தான் என்று எப்பொழுதும் என்னுடைய உணர்ச்சியிலே பெருமான் கலந்திருக்கிறான் என்று பாடுகிறார். அதுல ஒரு 7 பாடல்களை வரை நாம சிந்தித்தோம். 8வது பாடல், நொண்டிக்கொண்டேயும் கலாய்ப்பெண் நிச்சயமே இது திண்ணம் மிண்டற்கு மிண்டலால் பேசேன் மெய்ப்பொருள் அன்றி முனரேன் பண்டு அங்கு இலங்கையர்கோனை பருவரைக்கு அறத்திட்ட அண்டன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று சொல்லிட்டு சொல்றார். அதாவது வாது செய்பவர்களுக்கெல்லாம் நான் வாது செய்துதான் பதில் சொல்லுவேன். அவர்கள் மூர்க்கத்தனமா பேசினாங்கன்னா நானும் மூர்க்கத்தனமா பேசுவேன். ஏன்னா உன்னை விட்டு கொடுக்க முடியாது பெருமானே என்னால என்று சொல்லி சொல்றார். அப்படி பேசினாலும் நான் எதை பேசுவேன் என்றால் மெய்ப்பொருளை பற்றி தான் பேசுவேன். நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம், 2 வகையாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கும். ஒன்று, தன்னுடைய தகுதியின்மையை சொல்லி நான் ரொம்ப கீழ்ப்பட்டவன், பெருமானே உன்னை நான் எப்படி வந்து அடைவது, நீ என்னை ஆட்கொள்வியா என்று கேட்பார். அது ஒரு வகை, தன்னுடைய ஆற்றாமையை சொல்வது. இன்னொன்னு, பெருமானே நான் உன்னதானே பேசுறேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா என்று தன்னுடைய சிறு தகுதிகளை சொல்லி ஏற்றுக்கொள் என்று விண்ணப்பம் வைப்பார். அதுல இந்த பாட்டு தன்னுடைய தகுதிகளை சொல்வதாக அமைவது. மிண்டற்கு மிண்டலால் பேசேன் என்றால் அவர்களுக்கு ஏற்றவாறே நான் வந்து பேசுவேன் சொல்லிட்டு பெருமானுடைய நிலையை சொல்றார். நீ எப்பேற்பட்டவன் என்றால், பண்டு அங்கு இலங்கையர்கோனை பருவரைக்கு அடர்த்திட்ட அண்டன், ராவணனை வந்து அடர்த்த பெருமானே, அவன் மலையை பெயர்த்தான். பெயர்க்கும் பொழுது அவனுடைய அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக அழுத்தினீங்க. ஆனால் என்ன குறிப்பு என்றால், பின்னால் அவங்களுக்கு அருள் செஞ்சீங்க இல்லையா, அவனுக்கே அருள் செய்யும் பொழுது என்னை நீங்க ஏற்றுப்பீங்களா, ஏற்றுக்கலாம் இல்லையா என்று கேட்கிறார். அண்டன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர்னு சொல்றார். 9வது பாடல்ல நமர் பிறர் என்பது அறியேன், இதுல வந்து அவருடைய சிறுமையை சொல்றார். என்னன்னா, இவர்களெல்லாம் நாம் பழகி இணங்கக்கூடியவர்கள், நம்மவர்கள், அடியார்கள் என்றும், பிறர் என்று சொன்னால் பிற சமயத்தை சார்ந்தவர்கள் அல்லது பிற ஒழுக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அந்த வேறுபாடே எனக்கு தெரியாது. இவர்களெல்லாம் நமர், இவர்களெல்லாம் பிறர் என்று நான் அறியேன், எனக்கு தெரியாது. எல்லார்கிட்டையும் நான் போய் பழகுவேன், நான் கண்டதே கண்டு வாழ்வேன், எது சரின்றதை நான் யோசிக்க மாட்டேன். நான் பிடிச்ச முயலுக்கு அப்படி சொல்றாங்களே ஒரு பழமொழி, அது மாதிரி நான் எது வைக்கிறேனோ அதுதான் சட்டம் என்பது போல என்னுடைய மனம் போன போக்கிலே நான் வாழறேன் பெருமானே. தமரம் பெரிதும் உகப்பன் என்றால் ஆரவாரத்தை நான் விரும்புவேன், புகழ்ச்சி ஆரவாரம் போன்றது தான் நான் விரும்புறேன். தமரம் பெரிதும் உகப்பேன், தக்க ஆறு ஒன்றும் அறியேன், எது சரியான வழி என்பது எனக்கு தெரியல. குமரன், திருமால், பிரமன் கூடிய தேவர் வணங்கும் அமரன் இருப்பதும் ஆரூர். அமரன் என்ற சொல்லுக்கு சாகாதவன் என்று பொருள். அது உபச்சாரமா தேவர்களுக்கு சொல்லுவாங்க. நம்முடைய பெருமான் ஒருத்தன் தான் அமரன், இருந்தாலும் தேவர்கள் எல்லாம் அமரன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தேவாதி தேவன், மகாதேவன் அர்த்தம். அந்த குறிப்பு சென்ற வகுப்புல இருந்ததுன்னா கொடுத்துருப்போம், மகாதேவன் கொடுத்துருப்போம். அவர் எப்படி இருக்கிறாராம் பெருமான், தேவர்களில் ஒருவராக இருந்தாலும் அவன் மகாதேவனாக இருக்கிறான். குமரன் என்றால் முருகப்பெருமான், திருமால் என்றால் தெரியும் நமக்கு, பிரம்மன் இவரெல்லாம் வணங்குகிறார்கள் என்று சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெருமான் எம்மையும் ஆழ்வரோ என்றால் என்னை பெருமான் ஏற்றுக்கொள்வானோ கேளீர், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் என்று அடியார்களிடத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். ஆசை பல அறுக்கில்லேன், ஆரையும் அன்றி உரைப்பேன், பேசில் சழக்கலால் பேசேன்,
பிழைப்புடையேன் மனந்தன்னால். பெருமானே, உன்னை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆசை அறுக்க வேண்டும். ஏன்னா பொதுவா உலகியலுக்கே சொல்றாங்க இல்லையா, ஒன்றை விட்டால்தான் ஒன்றை பெற முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப நல்ல மதிப்பெண் வாங்கி இருக்கிறாங்க அல்லது நல்ல ஒரு துறையில ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கிறது என்று சொன்னால் அவங்க எதையோ நிச்சயமா தியாகம் செய்திருப்பாங்க. அவருடைய நேரத்தை அதுல அவங்க செலுத்தி கவனம் செலுத்தி இருப்பார்கள். அந்த கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு அதுல இருந்திருக்கும். அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா. இது சாதாரண ஒரு உலகியலுக்கு சொல்றோம். அப்ப பெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆசையெல்லாம் அறுத்து இருக்கணும். ஆனால் நான் ஆசை அறுக்கல, எனக்கு ஆசைகள் இருக்குது பெருமானே. ஆரையும் அன்றி உரைப்பேன். எல்லாரிடத்துலயும் எனக்கு ஒரு நட்பே நான் இருக்க மாட்டேன். எல்லாரிடத்துலயும் பகை, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கிறேன். பேசில் சழக்கலால் பேசேன். நான் பொய் தான் பேசுவேன். பொய் தான் பேசுவேன் இல்லை, பேசினாலே பொய் தான் பேசுவேன், உண்மையே பேச மாட்டேன். பிழைப்புடையேன் மனந்தன்னால் என்றால், பிழைப்பு என்றால் குற்றம், மனசெலவிலையும் நான் குற்றம் உடையவனா இருக்கிறேன் பெருமானே. இப்படிப்பட்ட எண்ணை ஓசை பெரிது முகப்பன். ஓசை என்றால் புகழ். அந்த புகழை நான் விரும்புறேன். ஒளிகடல் நஞ்சமுதுண்டு ஈசன் இருப்பதும் ஆரூர். இப்படி எல்லா விதத்திலும் தகுதியற்றவனா இருக்கிறனே, என்னை நீங்க ஆட்கொள்வீங்களா பெருமானே என்று பெருமானிடத்திலே நீங்க கேட்டு சொல்லுங்களேன். நான் இவ்வளவு மோசமானவனா இருக்கிறேன், என்னையும் ஏத்துப்பானா உங்க பெருமான் என்று திருவாரூர் அடியார்களிடத்திலே சுந்தரர் கேட்கிறார். அதாவது இவ்வளவு சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஒரு நயமா, அது ராவணன் சொன்னார் இல்லையா, ராவணன் மலையை பெயர்த்தான் என்றால் அது குற்றம் தான், இருந்தாலும் பெருமான் அவனை ஏத்துக்கிட்டார் இல்லையா, மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தானே வாழ்நாளும் வாழும் கொடுத்தார். அதுபோல நஞ்சு என்பது குற்றம் தானே. பொதுவா என்ன பண்ணணும், அமுதம் நஞ்சு ரெண்டு தானே, அமுதத்தை தானே எடுத்துருப்பாங்க. ஆனா சிவபெருமான் என்ன பண்ணார், நஞ்சு எடுத்துக்கிட்டார் இல்லையா. குற்றமான பொருள்லாம் பெருமான் ஏத்துக்கிறானே, நான் குற்றமானவன் தானே, என்ன ஏத்துப்பானா என்று நயமாக கேட்கிறார். ஈசன் என்று சொன்னால் நமக்கு தெரியும், தலைவன் என்று தெரியும். அவன் இருப்பது ஆரூர், அவர் என்னை ஆழ்வாரான்னு கேட்கிறார். நிறைவாக 11வது பாடல்ல ஈசன் இருப்பதும் ஆரூர், அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் திறம்பல்லான் திருமருவும் திரள் தோலான். அந்த திருமருவு திரள் தோல் என்பதற்கு நம்ம சொன்னோம், அவருடைய உடல் நல்ல ஒரு கம்பீரமான தோள்கள். ஏன்னா அந்த ராஜா மாதிரி இருக்கிறார் அவர், அதுதான் திருமருவும் திரள் தோலான். அவர் பெருமானை எம்மையும் ஆழ்வரோ என்று அடியாரிடத்துல கேட்கிறார் இல்லையா. அப்படி கேட்டு நான் பாடின இந்த பாட்டை, மந்த முழவும் இயம்பும் வலவயல் நாவலாரூரன் சந்தம் இசையோடும் வல்லார், அந்த பாட்டுல சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பார். தடுத்தாட்கொண்ட புராணத்துல 123வது பாட்டுல எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர் என்னும் சந்தை இசைப்பதிகங்கள் பாடி. ஏனென்று சொன்னால் இது முன்னாடியே சொல்றார், சந்தம் பல அருக்கில்லேன்னு சொல்றார். இங்கேயும் சந்தம் இசையொடும் வல்லார் என்று சொல்வதனாலே சேக்கிழார் பெருமான் அதை எடுத்து சொல்றார். சந்தை இசைப்பதிகங்கள் பாடி தம் பெருமான் திருவாயில் சார்ந்தார் என்று பாடுகிறார் இல்லையா. அதுதான் இங்க சொல்லும் பொழுது, இந்த சந்தை இசையை யாரெல்லாம் பாடி அதை கடைபிடிக்கிறார்களோ, பெருமானிடத்தில் ஒரு அன்பு இருக்குதோ, அவர்களை எல்லாம் தாம் புகழ் எய்துவர் தாமே, அவரெல்லாம் புகழ் எழுதுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த புகழ் என்பது என்னன்னு நம்ம சொன்னோம். உலகியல்ல பொதுவா புகழ் என்பது உண்டு. நம்ம கல்வியில சிறந்து இருக்கிறோமா, ஒரு புகழ் உண்டு, ஒரு நல்ல படிச்சவர்பா என்று புகழ் சொல்லுவாங்க. செல்வந்தராக இருந்தால் நல்ல செல்வமுடையவராக இருக்கிறார் என்று புகழ்வாங்க, அல்லது செல்வம் வேண்டி புகழ்ந்து சொல்லுவாங்க. அது பொய்யா சொல்றாங்களோ உண்மையா சொல்றாங்களோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி புகழ சொல்றாரா இதுல என்று சொன்னால், இந்த புகழ் என்பது அதான் சொன்னோம், அருணையாரனுடைய குறிப்புரை தான் அது. இங்கு புகழ் என்பது அடியார்கள் புகழக்கூடிய வகையிலே பெருமான் ஆக்குவான் என்றால், அடியார்கள் யாரை புகழ்வாங்க, இறைவனோடு யாரு நெருக்கமா இருக்கிறாங்களோ அவர்கள் தான் புகழ்வாங்க. ஏன்னா மன்னர்கள் எல்லாம் புகழ மாட்டாங்க. நாவுக்கரசு பெருமான் சொல்றார் இல்லையா, நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நவனை அஞ்சோம் என்று அது சொல்லும் பொழுது, நான் பெருமானுக்கு ஆளாகிட்டேன், உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்பது போல் அவர் சொல்கிறார் இல்லையா, அந்த தைரியம். அது மாதிரி அடியார்கள் புகழ்வார்கள் என்றால் பெருமானுக்கு நெருக்கமாக ஆகலாம் என்றுதான் சொல்கிறார். அந்த புகழை அவர்கள் எழுதுவார்கள் என்றால், இந்த பதிகத்தை முறையாக ஓதினால் பெருமானோடு உங்களுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் ஏற்படும் என்றுதான் சுந்தரர் அவருடைய ஆரூர் பதிகத்தினுடைய பதிக பலனாக. ஏன்னா நமக்கு தெரியும், அவருடைய முன்னோர் வழிதான் அவர் போவதனால ஞானசம்பந்த பெருமான் எப்படி பதிக பலன் சொல்கிறாரோ அதுபோல் சுந்தரரும் பதிக பலன் சொல்கிறார் என்று பார்த்தோம். இதுவரை நம்ம பார்த்த பதிகங்கள் எல்லாமே ஒரு சிறந்த பதிகங்கள்.
நல்ல பலன் சொல்றார். தவநெறியா இருக்கட்டும், நம்ம கழுமலப்பதிகமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாத்திற்குமே அவர்கள் சொல்லுகிறார்கள். பொதுவாகவே திருமுறை என்பது உயர்ந்த மந்திரங்களாக விளங்கி, அது இன்னைக்கு சொன்ன மாதிரி நல்ல உணர்வு கலந்து நாம் பாடினால், அது ஒரு ஒரு பாட்டாக இருந்தாலும், ஒரு வினாடியாக இருந்தாலும் பெருமான் அதற்காக இறங்கி வருவான் என்பது கண்கூடாக இன்று பார்க்கக்கூடிய அனுபவம். அதெல்லாம் வந்து வெறும் உரை என்றில்லாமல் அனுபவமாக பல செய்திகளை பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய குறிப்பு பாருங்க. பாடல் 124 தொடங்கணும் தடுத்தாட்கொண்ட புராணத்துல. இப்படி பாடிக்கொண்டே திருவாயில் அடைகிறார் என்று சொன்னா கோபுர வாயில். திருவாரூர் என்பது பெரிய கோவில். அது சென்றிருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும். அங்க முதல்ல அந்த ராஜகோபுரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து உள்ள போகும் பொழுது வானுர நீள் திருவாயில் நோக்கி மண்ணுற ஐந்துருப்பால் வணங்கி தேனுரை கற்பகவாச மாலை தேவாசிரியன் தொழுது இறைஞ்சி ஊனும் உயிரும் உருக்கும் அன்பால் உச்சி குவித்த செங்கைங்களோடும் தூணரும் கொன்றையான் மூலட்டானும் சூழ்திரு மாளிகை வாயில் புக்கார். அவருக்கு பெரிய ஒரு அன்பு ஏற்படுகிறதாம் உள்ள போகும்பொழுதே. ஏன் என்று சொன்னால் பெருமானுடைய கருணையை வியந்து தானே போயிருப்பார். இப்போ நமக்கே இதெல்லாம் படிச்சுட்டு போகும்பொழுது ரொம்ப பெரியவர்கள்லாம் வந்து போயிருக்கிறாங்களே என்று நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்று சொன்னால், தில்லை தரிசனத்தின் பொழுது அதுவும் அவருடைய தரிசனம் எப்படி இருந்தது நம்ம படித்தோம். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக என்று அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் பொழுது பெருமான் அதை நிறுத்தி, போதும்பா நீ திருவாரூருக்கு வா, ஆரூருக்கு வருக நம்பால் என்று பெருமான் சொல்கிறான் என்றால், அப்ப எவ்வளவு ஏதோ முக்கியமான காரணத்துக்காக தான் பெருமான் வர சொல்லியிருப்பான். அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும் இல்லையா, அதை நினைத்து கொண்டே அவர் போகிறாரா. அப்போ ஊனும் உயிரும் உருக்கும் அன்பு. அன்பு என்று சொன்னால் உடல் அளவுல உள்ளத்தளவுல தானேங்க. உயிரையும் உருக்கும் அன்பா அவருக்கு வருதா. ஊனும் உயிரும் உருக்கும் அன்பால் உச்சி குவித்த செங்கைகளோடும் தூணரும் கொன்றையான் மூலட்டானும் சூழ் திருமாலி வாயில் புக்கார் என்றால், முதல்ல என்ன பண்றார், நம்ம சொல்லியிருக்கிறோம் பெரிய புராணம் என்பது சைவ மரபுகள் பலவற்றை சேர்க்கிறார் கூறுகிறார் என்று. அந்த ராஜகோபுரம்னு சொல்றோம் இல்லையா, மதில் சுவர் வெளியில முதல்ல இருக்கக்கூடிய அந்த மதில் சுவரில் அமைந்த கோபுரம் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா சூழலிங்கம்னு சொல்லுவாங்க. நாம ஒருவேளை ஏதோ ஏதோ போனோம், கோயிலுக்கு போனோம் தான், வேலை காரணமாக போக முடியவில்லை என்று சொன்னால், அந்த கோபுரத்தை தரிசிக்கும் பொழுதே அதை நாம சிவலிங்கமாக பாவித்து உள்ளே இருக்கக்கூடிய பெருமான் தான் என்று பாவித்து வழிபட்டால் அது பலன். ஏனென்றால் அது சூழலிங்கம்னு சொல்லுவாங்க. சூக்குமலிங்கம் என்பது எது என்று சொன்னால், நம்ம பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் இல்லையா கருவறை, அந்த கருவறைக்கு மேல ஒரு விமானம் இருக்கும். அந்த விமானம் என்பதுதான் சூக்குமலிங்கம்னு சொல்லுவாங்க. அதிசூக்குமமாக இருப்பதுதான் உள்ள இருக்கக்கூடிய லிங்கம் என்று தூளம் சூக்குமம் அதிசூக்குமம் என்று அது ஆகமத்தில் சொல்ற செய்தி. அதுதான் எழுதுறார். அப்போ உள்ள இருக்கிற பெருமானுடைய ஒரு தூள வடிவம் தானே இந்த கோபுரம் என்று. அதனால் என்ன பண்றாரா, நம்ம சும்மா இப்படி இப்படி போட்டுட்டு உள்ள போயிடுவோம். ஆனா அவர் ஐந்துருப்பால் வணங்குகிறார் என்று சொன்னால் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த ஐந்துறுப்பு நமக்கு தெரியும், சும்மா எழுதியிருக்கிறேன். தலை, கைகள் 2, கால்கள் 2, ரெண்டுமே வந்து நிலத்தில் தோயுமாறு வணங்கணும். அதுதான் வந்து அந்த நமஸ்காரம் செய்து என்ன பண்றா. எப்படி இருக்குது அந்த கோபுரம், வானுர நீள் திருவாயில், ரொம்ப உயர்ந்த கோபுரமாக இருக்கிறது. அந்த கோபுரத்தை நோக்கி என்றால் சும்மா அப்படியே பார்த்துடாம நின்று அதை நன்றாக கவனித்து வணங்கி, மண்ணுற தன்னுடைய திருமேனியெல்லாம் மண்படும் வகையிலே அவர் வணங்குகிறார். ஐந்துருப்பால் வணங்கி அதுக்கப்புறம் என்ன பண்றார், உள்ள போறாராம். தேனுரை கற்பகவாச மாலை தேவாசிரியன், அதாவது கற்பகவாச மாலை தேனுரை, அதாவது எப்படின்னா கற்பக மலர் இருக்கு இல்லையா, அதனுடைய தேன் பொருந்திய கற்பக மலர்ல இருக்கக்கூடிய வாசம் வீசக்கூடிய தேவாசிரிய மண்டபம் என்றால் தேவர்கள் தான் அதை அணிஞ்சிருப்பாங்க. கற்பக மலர் என்பது மேல இருக்கக்கூடியது, இது தேவலோகத்தில் இருக்கக்கூடியது. தேவர்கள் எல்லாம் பெருமானை தரிசிப்பதற்காக தேவாசிரிய மண்டபத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வாசம் வீசுகிறது என்று எழுதுறாங்க உரையாசிரியர்கள். அந்த தேவாசிரிய மண்டபத்தை தொழுது இறைஞ்சுகிறார் என்றால் அங்கேயே வந்து இருகை கூப்பி வணங்கி மறுபடியும் வணங்குகிறார் என்றுதான் நிலமுறத் தோய்ந்து வணங்குகிறார். அப்ப பாருங்க, உள்ள போகிறதுக்கு முன்னாடியே ராஜகோபுரத்தாண்டியும் சரி தேவாசிரிய மண்டபத்தாண்டியும் நிலமுறத் தோய்ந்து வணங்குகிறார். அதான் தொழுது இறைஞ்சி என்று சொல்கிறார். அப்புறம் ஊனும் உயிரும் உருக்கும் அன்பால்,
தன்னுடைய ஊன் என்றால் தெரியும் நமக்கு உடல், உயிர் என்றால் உயிர், அதை இரண்டையும் உருக்கும் வகையிலே அவருக்கு ஒரு பேரன்பு ஏற்படுகிறது. அன்பால் உச்சி குவித்த செங்கைகளோடும் என்றால் இரு கைகளும் தலைமையில கூப்பி வணக்கம் என்பது. அதான் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கரம் குவித்து இப்படி வழிபடும் பொழுது வணக்கம்னு சொல்றது அஞ்சலி கூப்பி, இருக்கை அஞ்சலி கூப்பி வணங்குதல். அப்ப கூட நமக்கு ஒரு எண்ணம், நம்ம வணங்குறோம் பெருமானை என்று ஒரு எண்ணம் இருந்தால் இப்படி வணங்குவோமா? எல்லாமே பெருமான் தான் என்று எந்த ஒரு நினைவும் இல்லாத பொழுது பெருமானே என்று நம்முடைய சிரத்தின் மேல் இரு கரமும் சென்று வழிபடுகிறோம் என்று. இது பாரதத்தில் இந்த செய்தியை சொல்லுவாங்க. பாஞ்சாலியினுடைய அந்த துகில் அவையிலே உரியப்படும் பொழுது, இவன் துச்சாதனனா துரியனுடைய அவன் தம்பி, அவன் தான் அவங்கள அப்படி பண்ணுவான். அப்ப அவங்களுக்கு கண்ணன் மேல நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அவர்கள் அந்த ஆடையை, தன்னுடைய பெண் இல்லையா, அவர்களுக்கு மானம் முக்கியம், தன்னுடைய கையை அவங்க விடாமல் கண்ணா கண்ணா என்று சொல்லும் பொழுது அவரால் வரல. அவர் காத்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் மீறி பரந்தாமா நீதான் என்று தன்னுடைய இருகை கூப்பி அவங்க சொல்றாங்க இல்லையா, விஷ்ணுடைய நாமத்தை சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுதுதான் அவர் தன்னுடைய கைகளிலிருந்து ஆடை வழங்குவார் என்று சொல்லுவாங்க. அதுதான் சரணாகதி என்று. ஒரு பெருமானை வணங்குறோம்னா கூட அவர் காப்பாற்றுவாரோ காப்பாற்ற மாட்டாரோ, இவர் காப்பாற்றலைன்னா நாளைக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் என்று வணங்கக்கூடாது. பெருமான் தான் துணை என்று வணங்கினால் அதுதான் சரணாகதி தத்துவம்னு சொல்லுவாங்க. அப்படி வணங்கினா பெருமான் அருள் செய்கிறா. இப்ப கூட எனக்கு அந்த சென்ற வகுப்புல பாடின பாட்டு தான் நினைவு வருது. அவங்க பாடினாங்க, மாமி பாடினாங்க, இன்னைக்கு வரல அவங்க. என்ன மாதிரி வரீங்க அது? உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒருதையும் முழ்கேன் என்றும் புற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும் ஆரூரா என்றே போற்றான் இல்லே என்று சொன்னால், அப்படி வணங்கினா பெருமான் உடனே அருள் கொடுப்பான். அது வாக்கினால இப்ப நம்ம சொல்றோம். ஆமா. ஓ நமக்கு அது பரவாயில்ல, ஐயா சொல்றாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அது சென்ற வகுப்புல இருந்து நம்ம அது சொல்லணும்னு இல்லை. அப்பயே எனக்கு ஒரு மாதிரி அவங்க பாடும்பொழுது பரவாயில்ல, திருவாரூர் பதிகம் பார்க்குறோம், அது பாடினாங்கன்னு இருந்தது. அந்த ஊர் சேர்ந்தவங்க அந்த ஈடுபாடு வரணும் இல்லையா? இப்போ நாம் காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க தான். காஞ்சிபுரத்து பதிகங்கள்லாம் பாடும்பொழுது அந்த உணர்வோடு பாடுறோமா என்றால் அது ஒரு சந்தேகம் தானே. அது மாதிரி அது எல்லா நேரத்திலையும் வராது. அதுவும் ஒரு விஷயம். அது பெருமானோட கலந்து பெருமானுடைய உணர்ச்சி ஏற்படும். அந்த அன்பு தான் ஊனும் உயிரும் உருக்கும் அன்பு. அப்படி என்ன பண்றார்? உச்சி குவித்த செங்கைகளோடும், அவருடைய கைகள் நல்லா செம்மையான கைகளா இருக்குதா. தூணரும் கொன்றையான் என்றால் பெருமானுடைய அடையாள மாலைன்னே சொல்லுவாங்க. சித்தியார்ல கூட முதல் அந்த ஒரு கோட்டு நெரிசவியன்ல பாட்டுல இதழின்னு வரும் இல்லையா, 6 தருகோட்டு அம்பிரை இதழி தாழ் சடையான்னு வரும் பொழுது ஏன் அந்த இடத்துல கொன்றை சொல்லணும்ன்றப்போ சிவஞான முனிவர் உரையில எழுதுறார். ஏன் கொன்றை சொல்கிறார்கள் என்றால் அது பெருமானுடைய அடையாள மாலை, எனவே அது இங்க கூறப்படுகிறது என்று அவர் எழுதுறார். ஏன் அது அடையாள மாலையா சொல்றாங்க சொன்னா அதை குறிப்பில் கொடுத்துருப்போம். அந்த கொன்றை என்பது கொடுத்துருக்கோம் பாருங்க. சிவபெருமான் கொன்றையான் என்று சொன்னார். ஏன் கொன்றை பெருமானுக்கு அடையாளம் என்றால் பிரணவ வடிவமாய் அமைந்து சிவனே பிரணவ வாச்சியம் என்று அறிவிப்பது. பிரணவத்திற்கு வாச்சியமாக, அதாவது பிரணவத்துக்கு பொருளாக இருப்பது யார் என்றால் நம்முடைய பெருமான். அதை எப்படி பெருமான் அறிவிக்கிறான் என்றால் பிரணவ வடிவமாக இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஓங்கார ரூபத்தில் இருக்கக்கூடிய கொன்றை அணிந்து நான் தான் அதற்கு பொருளாக இருக்கிறேன் என்று சொல்வதனால் அது சிவனுக்கு அடையாள மாலையாக இருக்கிறது என்று சிவஞான முனிவரும் எழுதுகிறார். அந்த செய்தி இருக்கட்டும். அப்ப என்ன பண்றாங்களா, தூணரும் கொன்றையான் என்றால் பெருமான் சிவபெருமானுடைய மூலட்டானம் என்றால் திருமூலட்டானம். ஒரு கோவிலுக்கும் மூலட்டானம் என்பது உண்டு. அதுதான் கருவறைன்னு சொல்றோம், மூலஸ்தானம் நம்ம சொல்றோம் இல்லையா. ஆனா எல்லாவற்றிற்கும் மூலட்டானமாக இருப்பது என்றால் திருவாரூர். திருவாரூர்ல தியாகேஸ்வருடைய சன்னதி தனி, திருமூலட்டாநாதர்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் திருமூலட்டானம், புற்றிடம் கொண்ட பெருமான். அதுதான் இந்த மூலட்டானம் என்பது. அந்த மூலட்டானத்தை சூழ்ந்த மாளிகை வாயில் புக்கார் என்றால் இப்ப அந்த கொடி ஏற்றுறாங்க இல்லையா,
நீங்க அந்த மூலட்டானத்திற்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாயில் இருக்கும், கொடிக்கம்பம் இருக்கும். அந்த வாயில் தான் சொல்றார். அந்த கோபுரத்தை வாயில் புக்கார் சொல்லிட்டு குறிப்பு நம்ம எல்லாம் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த அன்பு என்பதற்கு மட்டும் பாருங்க. அந்த உரை ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது படிக்கிறப்ப. அன்பு ஏன் அவருக்கு அந்த உருக்கும் அன்பு வருகிறது என்றால், தொடர்புடையார் மாற்று நிகழ்வதோர் உள்ள நிகழ்ச்சி. சார் அன்பு வந்து எப்போ வரும் என்று சொன்னால், நம்ம பல வருஷம் கழிச்சு வந்து சில பேரை சந்திப்போம். அவர்களிடத்துல வந்து பார்த்த உடனே கண் கலங்கி, "பா 10 வருஷம் ஆச்சுப்பா உன்னை பார்த்து" அப்படின்னு நமக்கு கண்ணு கலங்காது. அதுவே நம்முடைய மகனோ மகளோ வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க, 10 வருஷம் கழிச்சு வராங்கன்னு வச்சுங்க, வாப்பா அப்படின்னு சொல்லுவோமா? போய் கட்டி அணைத்து அப்போ ஒரு இது வருது இல்லையா, உங்களுக்கு அன்பு வருது இல்லையா, நமக்கு சம்பந்தம் என்றால். எனவே அன்பு என்றால் என்னன்னு விளக்கம் கொடுக்கிறப்போ, அது தொடர்புடையார் நமக்கு உள்ளத்திலும் அல்லது இரத்த தொடர்போ ஏதோ அப்படி ஒரு தொடர்புடையார் மாற்று நிகழ்வதோர் உள்ள நிகழ்ச்சி என்றால், பெருமானை வந்து அவர் எவ்வளோ நேசித்திருப்பார், பெருமானுடைய அருளால் வருகிறார் இல்லையா, அதனாலதான் அவருக்கு அந்த அன்பு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த திருவாசகத்துல கூட ஊனையும் இன்பினையும் உருக்கான் என்ற உண்மையனே அப்படின்னு சொல்றார். ஊன் என்பது உடம்பு நமக்கு தெரியும். ஏதோ ரத்தத்துல வந்து பெருமானே உன்னுடைய இது உரு இருக்கு என்று சொன்னா அதெல்லாம் பரவாயில்ல. எலும்பு உருக்கிறார். எலும்பு உருகுமா? எலும்பு என்பது ஒரு கடினமான பொருள் இல்லையா, அதையும் பெருமான் உருக்கும் அளவிற்கு எனக்கு கருணை செய்கிறான் என்று பாடுகிறார். அதான் அடுத்து கூட இன்னொரு பதிகத்துல நல்ல ஆமா ஆமா ஓ இருக்கலாம். இப்பதான் கேட்கிறேன் நான். எனவே அந்த அந்த அளவுக்கு ஒரு உருக்கம், அதுதான் என்பினையும் உருக்கான் என்ற உண்மையனே என்றார். எண்ணப்பதிகத்துல கூட சொல்றார், என்பே உருக நின்னருள் அளித்து உன் என்று பாடுகிறார் என்று பார்க்கிறோம். அதை நம்ம மேற்கோள் கொடுத்திருக்கிறோம். மூலட்டானம் என்பது திருவாரூர் மூலட்டானம், அது அனைத்து தலங்களுக்கும் மூலட்டானம், அதில் சிறப்பு. எனவே அப்பர் பெருமான் தனியா ஒரு திருத்தாண்டகத்துல கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி அந்த திருத்தாண்டகத்துல திருமூலட்டானனே போற்றி போற்றி என்று ஒரு ஒரு பாடல் தோறும் சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்த பாடல் 125வது பாடல். புற்றிடம் கொண்ட புராதனனை பூங்கோயில் மேய பிரானை யாருக்கும் பற்றிடமாய பரம்பொருளை பார்ப்பதி பாகனை பங்கயத்தால் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணலை மண்மிசை வீழ்ந்து இறைஞ்சி நற்றமிழ் நாவலர்கோன் உடம்பால் நன்மையின் தன்மையை மெய்மை பெற்றார். என்னமா பாடுகிறார் சேக்கிழார் பெருமான் என்றால், நம்முடைய பிறவியினுடைய பயனே என்ன? அப்பர் சொல்லும் பொழுது ஏன் வந்து பிறவி வேணும்னு கேட்கிறார் என்றால், நடராஜ பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் என்றால் எனக்கு பிறவி வேணும் என்று கேட்கிறார். சுந்தரரும் என்ன சொல்றார், அங்க தரிசனம் செய்யும் பொழுது அவருடைய நிலையை சேக்கிழார் சொல்லும் பொழுது, மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம், அதுவே எனக்கு பேரின்பமாக இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவம் அது. அதுதான் இங்க சொல்றார். புற்றிடம் கொண்ட புராதனனை என்றால் அங்க இருக்கக்கூடிய பெருமான் புற்றிடம் கொண்ட பெருமான், வன்மீகநாதர்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய பெருமானை புராதனன் என்றால் பழமையானவன். திருவாரூருடைய பழமையை நான் சொல்ல வேண்டியதில்லை, பல முறை சொல்லியிருக்கிறோம். சிதம்பரத்திலே நீங்கள் கோவில் கொள்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளேன்னு பாடுறார். உமையம்மையை ஒரு கூறாக நீங்கள் கொள்வதற்கு முன்னோ பின்னோ என்றால் இருப்பதிலேயே தொன்மையான கோலம் உமையொரு கோலம். அந்த கோலத்தை நீங்கள் காட்டுறதுக்கு முன்னாடியா பின்னாடியா என்று சொன்னால் அப்ப எப்போ வந்தீங்கன்னே சொல்ல முடியல சுவாமி, ரொம்ப பழமையானவரா இருக்கிறீங்க என்று சொல்லி சொல்றாங்க. எனவே புராதனன் என்றால் பழமையானவன், பழமையானவனாக இருந்து பூங்கோயில் மேய பிரானை, அங்கு திருவாரூரில் எழுந்தருளிக்கக்கூடிய பிரானை, அவர் யார் என்றால் யாருக்கும் பட்டிடமாய பரம்பொருளை, பெருமான் தான் எல்லாருக்கும் பற்றுக்கோடாக இருக்கிறார். அதாவது எப்படி சொல்லணும்னா, நமக்கு மட்டும்தான் இல்லை, நாம பெருமானாக அவனை ஏற்றுக்கொள்கிறோம், நம்ம வழிபடுறோம் நம்முடைய தவத்தினால. பெருமானையே ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கட்டும், அல்லது கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று சொல்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் பற்றுக்கோடாக பெருமான் தான் இருக்கிறான் என்றால், உங்களுக்கு பக்குவம் வரப்ப நீங்க வரப்போறீங்கப்பா இப்படி என்று
எல்லாவற்றிற்கும் பெருமான் தான் பற்றுக்கோடாக இருக்கிறான். பட்டிடமாய பரம்பொருளை, பரம்பொருள் என்றால் மேலான பொருளாக இருக்கக்கூடியவன் என்றால் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவன். பார்வதி பாகனை என்றால் உமையம்மை ஒரு குருடைய பெறான். பங்கயத்தால் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த, இந்த பங்கயத்தால் என்பது ரெண்டு பொருள் சொல்றாங்க. பொதுவா பெருமானுடைய திருவடியை தாமரை போன்ற திருவடி என்று நம்ம சொல்லுவோம். பங்கயம் என்றால் தாமரை. அந்த தாமரை போன்ற திருவடியை அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணலை என்றால் சுந்தரருக்கு பெருமான் பல வகையிலே அருள் செய்திருக்கிறார். என்ன என்றால், முதல்ல அவருக்கு அருள் புரிந்தது அணுக்கு தொண்டாற்றுவதற்கு கைலையிலே அருள் புரிந்தார். ஏன்னா மற்ற தொண்டுலாம் யார் வேணா செய்யலாம். ரொம்ப நெருக்கமாக இருந்து செய்யக்கூடிய தொண்டு தான் அணுக்கத் தொண்டு பேர். பேரே அணுக்கத் தொண்டு. அணுக்கம் என்றால் நெருக்கமாக இருந்து செய்யக்கூடிய தொண்டு. அப்படி ஒரு செய்யக்கூடிய தகுதியை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பெருமான் கொடுத்திருந்தார்னு பார்க்கிறோம். அந்த குறிப்பில் கொடுத்திருக்கோம். அருள் புரிந்தது என்ன என்றால் கைலையில் அணுக்க தொண்டாற்றியது. இரண்டாவது அர்ச்சனை புரிய அருள் புரிதல் என்று சொன்னால் தெளிவா அவர் தடுத்தாட்கொண்ட பிறகு சொல்றார். என்ன சொல்றார்? மற்ற நீ வன்மை பேசி வந்தொன்றன் எனும் நாமம் பெற்றனை என்று அந்த பாட்டுல நமக்கு அன்பின் பெருகிய அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று சொல்லி, அர்ச்சனை என்பது நமக்கு பாட்டுதான்ப்பா, நீ எனவே சொற்றமிழால் பாடு என்று எம்மை பாடுக என்று அருள் புரிந்தான் பெருமான். எனவே அவருடைய திருவடியை அர்ச்சனை செய்வதற்கு பெருமான் அருள் புரிந்தான். அடுத்து என்ன என்றால், அவரை வழிபடுவதற்கு முறையாக தவநெறி தருகிறான். ஏன்னா அவர் திருமணம் பண்ண போனவரை தடுத்தாட்கொண்டுட்டார். தடுத்தாட்கொண்டவருக்கு அவருக்கு பெருமானே நீ தடுத்தாட்கொண்டுட்ட, இருந்தாலும் எனக்கு முறையா தவநெறிதா, உன்னை, ஏன்னா நான் எங்கெங்கயோ போகக்கூடாது இல்லையா, உன்னையே வழிபட்டிருக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது தவநெறி தந்து ஆளுகிறான், திருவடி தீட்சை செய்கிறார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் பெருமான் அவருக்கு செய்த அருள். அதை சொல்லும் பொழுது பெருமானுடைய திருவடியை பங்கயத்தால் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணலை என்று சொல்லலாம். இன்னொரு பொருள் என்ன என்றால், பங்கயத்தால் என்றால் லட்சுமி திருமகள் தாமரையில் விட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் வழிபட்ட ஊர் தான் திருவாரூர். அதை சொல்றார். பங்கயத்தால் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணல் என்றால் முன்னே திருமகள் வழிபடுவதற்கு அருள் புரிந்த பெருமான் திருவாரூர் பெருமான். அந்த பெருமானை மண்மிசை வீழ்ந்து இறைஞ்சி நிலமுறத் தோய்ந்து வணங்குகிறாராம். நற்றமிழ் நாவலர்கோன் சுந்தரர். சுந்தரர் சொல்லும் பொழுது நற்றமிழ் நாவலர்கோன். அந்த நற்றமிழ் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு சொல். நற்றமிழ் என்பதை நன்மையை தரக்கூடிய தமிழ் என்று அதற்கு பொருள். என்ன நன்மை என்று சொன்னால், நன்மைன்னு சொன்னாலே நமக்கு வீடு பேறு என்று பொருள். ஏன்னா திருக்குறளை கூட 2வது குறளே சொல்றாரு இல்லையா, கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். அந்த நற்றால் என்று சொன்னால் நன்மையை தரக்கூடிய தாள் என்று சொல்றான். அந்த நன்மை என்பது வீடு பேர். அதனாலதான் அந்த கல்வியை சொல்லும் பொழுது பரிமேலழகர் அந்த கல்வி ஆகம் அறிவு என்று உரை எழுதுகிறார், கற்றதனால் ஆய பயனென்கொள்ள. எனவே நற்றமிழ் என்று சொன்னால் நல்ல தமிழ் தான். ஞானசம்பந்தர் கூட நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் இவர் சொல்லும் பொழுது அவருடைய தமிழ் தான் நல்ல தமிழ், நல்ல சந்தை இசை இருக்கக்கூடிய தமிழ் தான். இன்னொன்று தமிழ்ல புதிய புதிய யாப்பு வகையில பாடுறார் அவர் தான். அப்படிலாம் பாடுற தமிழ் இவருடைய அப்பருதுன்னு சொன்னா தாண்டகங்கள் இருக்கு. தாண்டகத்தை முதல்ல அறிமுகப்படுத்துவது அப்பர பெருமான் தான். எல்லாம் நல்ல தமிழ். தமிழுக்கு கொடையாக இருக்கக்கூடியதுதான் திருமுறைகள். ஆனால் நற்றமிழ் என்று சொன்னால் நமக்கு வீடு பேறு அடைவதற்கு துணையாக இருக்கக்கூடிய தமிழ் என்றுதான் நம்ம பார்க்கணும். நற்றமிழ் நாவலர்கோன். நாவலர்கோன் என்றால் திருநாவலூரில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் உடம்பால் நன்மையின் தன்மையை மெய்மை பெற்றார். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இப்ப எடுத்த உடம்பு, அதனுடைய பயன் என்ன என்று சொன்னால் பெருமானை வணங்குவது. அந்த பயனை அவர் பெற்றார். உடம்பால் நன்மையின் தன்மையை, மெய்மை என்றால் நிச்சயமாக எதுவோ அதை அவர் பெற்றார் என்று பாடுகிறார் சேக்கிழார் பெருமான். இந்த உடம்பால் நன்மை என்று சொன்னால் பிறவியினுடைய பயன். அதை தான் 2வது பாட்டிலே சொல்லும் பொழுது, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொழ என்று பெரிய புராணத்தில் நம்ம பார்த்தோம். சித்தாந்தத்திலே அதான் சொல்றாங்க, மானிடப் பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்காயம் ஆனிடத்து ஐந்திலாடும் அரண்பணிக்காக அன்றோ. பெருமானுடைய பணிக்காகத்தான் உங்களுக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறான் பெருமான் என்று சொல்றாங்க என்று பார்க்கிறோம். அதுதான் இங்க சொல்றார். சொல்லிட்டு அடுத்த பாடல்ல அன்பு பெருக உருகி உள்ளம் அலைய அஷ்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறைமையினால் வணங்கி முடிவிலா காதல் முதிர ஓங்கி நண்புறனாகிய ஐந்தும் ஒன்றி
நாயகன் சேவடி எய்தப் பெற்ற இன்ப வெள்ளத்திடை மூழ்கி நின்றே இன்னிசை வந்தமிழ் மாலை பாட. தரிசனத்தின் போது பதிகம் பாடுகிறார் என்று வருகிறது. அது மட்டும் இல்லை, அதற்கப்புறம் அவர் திருவாரூர்ல தான் தங்க போறார். அப்பயும் ஒரு தினமும் போய் பெருமானை பாடி இருக்கிறார். நம்முடைய தவக்குறைவு அந்த பதிகங்கள்லாம் கிடைக்கல. அருமையான தரிசனத்தின் போதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அதாவது கிடைக்கல கிடைக்கல என்று அதற்காக வருத்தப்பட்டு மட்டும் நம்ம அது வருத்தப்படுறோம், அது நியாயம்தான். கிடைச்ச பதிகங்களை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், படிக்கிறோம் அப்படின்றதும் மிக முக்கியம் இல்லையா? ஜெயகாந்தனுக்கு தானே சொல்லுவா, ஐயா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க தான். அவரிடத்துல போய் ஏதோ ஒரு மாணவர் கேட்டாராம், ஏதோ ஒரு இது நீங்க அது தொடர்பா நீங்க ஏன் எழுதல அப்படின்னு நம்ம கேட்கிறப்போ, நான் எழுதுனதெல்லாம் நீ படிச்சிட்டியா முதல்ல அப்படின்னு அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி பெரிய வருத்தம் உண்டுதான். இந்த மாதிரி இடத்துல அவங்க பாடின பதிகங்கள் கிடைத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் கிடைச்சதை நம்ம முறையா படிக்கணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே வந்திருக்கிற குழந்தைவேல் ஐயா அப்படின்ட்டு இவர் எனக்கு அறிமுகமாக வந்து நம்ம சதாசிவம் ஐயாவோட டூர், நேபாள் டூரில் அறிமுகமானார். அவரோட ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் அவரோட பொசிஷனில் டாப் போஸ்ட்டு ரேங்க் வந்தாச்சு. இப்போ இன்னும் 7 வருஷம் சர்வீஸ் இருக்கா? 5 வருஷம் சர்வீஸ் இருக்குது. இன்னும் 5 வருஷம் சர்வீஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து பசுபதிநாத் தரிசனம் பார்த்துட்டு வந்த உடனே இவருக்கு செய்தி கிடைச்சது, ப்ரொமோஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்கு மத்தியானமே அன்பர்களுக்கு வந்து அன்னம்பாளிப்பு செஞ்சு ஒத்துக்கிட்டார் அவர் உடனே. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல வந்தேன், இப்போ உணர்ச்சி பற்றி சொன்னேன் இல்லையா? 2014 நாங்கள் வந்து பூட்டான் டூர் போயிருந்தோம். அப்போ நிறைய குஜராத்லேருந்து வட மாநிலங்கள்லாம் வந்திருந்தாங்க. அது ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம். நாங்கள் காலையில் இந்த டூர் முடிஞ்சுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் ஒரு ரெக்ரியேஷன் இருக்குது, பார்பெக்யூ மாதிரி. அது நடுவில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சும்மா வந்து ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அந்த கும்பல்கிட்ட சொன்னேன் நான், இது மாதிரி இப்போ யாருன்னா லவ் பண்ணவங்க உங்களோட முதல் காதலை பற்றி வர்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு. அதில் ஒரு கப்பல், குஜராத்தி கப்பல் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க அந்த பெண்ணை வந்து அந்த அவங்களுக்கே வந்து ஒரு ரேடியாலஜிஸ்ட், ஒரு டாக்டர் பொண்ணு வந்து வளர்ந்த பொண்ணு இருக்குது. அவங்க அந்த அனுபவத்தை சொல்கிறாங்க. அவங்க அனுபவத்தை ஆரம்பத்துலேருந்து சொல்ல அவரோட முகம் அப்படியே மலர்ந்தே இருக்கு. ஆணோட முகம் அப்படியே மலர்ந்தது, அப்படியே சுருங்கவே இல்லை, அப்படியே இருந்தது. அப்படியே ஏன்னா அந்த பழைய நினைப்புக்கு போயிட்டார் அவர். இந்தமாவும் பழைய நினைப்புக்கு போயிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ள வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது எந்த நேரத்தில் வேணாலும் டக்குன்னு வந்துடும். அதுதான் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெருமான் கிட்ட கருவறையில் பார்க்கும்போது ஒரு அனுபவம் வந்ததுன்னா உங்களை ஆட்கொண்ட பெருமான் அந்த அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க. கிடையாது, இது முடிச்சிட்டாங்க. அதான் அது ஆரம்பத்தில் கூட அது சொன்னது கரெக்டு தான். நாங்கள் கூட நினைக்கிறது செந்தமிழ்லேயே பேசலாம், பேசிட்டு ஆங்கில கலப்பில்லாமே பேசலாம், அது மாதிரி முடியும், முயற்சி செய்தால் முடியும், ஒன்றும் சிரமம் கிடையாது. எங்களுப்பா நாங்கள் வேறு தமிழ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நாங்கள் பேசும்பொழுது வாங்குறாங்க இல்லையா, அந்த செய்தியை கூட முழுக்க தமிழில் பேசினா வாங்க மாட்டாங்க மக்கள்லாம். அது நல்லா எங்களுக்கு தெரியும். ஒன்று வாங்க மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது என்பது போல் அவங்களுக்கெல்லாம் மடமை இருக்குதுன்னு நம்ம சொல்லலை. முழுக்க தமிழில் பேசினா முதல்ல ஒரு அலட்சியம் வந்துடும் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. இன்னொன்று ரொம்ப தமிழ்லே பேசினா அவங்க ரொம்ப பழமைவாதியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட அடாப்டிவாக இல்லை இந்த இதுக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் அது தெரியாமல் நம்மளாம் எவ்வளோ பட்டுட்டோம், அது சின்ன வயசுலேருந்தே இதில் எப்படி இருக்கவே, அப்புறம் சரி வேணாம், சிலது அவங்களுக்கு எப்படி புரியும், இல்லை வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் சொல்லி சொன்னாதான் அப்படின்ட்டு சில இடத்துல பேச போகும்போது நான் பார்ப்பேன். பேச்சு போட்டிக்கெலாம் போனோம் இல்லையா, முன்ன போயிருந்தோம் எல்லாம் பேச்சு போட்டிக்கலாம்.
அப்போ வந்து கல்லூரியில இருக்கிறவங்கலாம் போட்டிக்கு வருவாங்க சில மாணவர்கள். நம்பர் சொல்லுங்கன்னு கூட கேட்காம, நம்ம வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, என்ன இவன்லாம் வந்து தமிழ் பேசுறான், இது பண்றான். ஆங்கிலத்திலேயே வந்து நம்பர்லாம் இது பண்றான்னு சொல்லிட்டு, நம்பர் சொல்லுங்கய்யா அப்படின்னா, பாருங்க உங்களுடைய தொலைபேசி எண்ணு சொல்லுங்க அப்படின்னுவாங்க. அப்புறம் எப்படி சொல்லணும்? 90, 26, 30 அப்படி சொல்லணும் அப்படின்னுவாங்க. சரி நீ காப்பாத்தியா தமிழ? எங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து சொல்லலாமே தவிர, அதெல்லாம் சாத்தியப்படாது. தமிழை கொண்டு போகணும்னா கூட ஆங்கிலம் சிலது தேவைப்படுது இல்லையா நமக்கு? அவங்களுக்கும் புரியணும். அது மாரிலாம் சிலதெல்லாம் இருக்குது. இன்னொன்னு அந்த உணர்ச்சிக்காக சொன்னாரு பாருங்க. அந்த அது நெறைய இப்ப நமக்கு இன்னைக்கு என்னமோ பேச்சு அது வருது. உணர்ச்சி அந்த உணர்வு என்பது மிக மிக முக்கியம்ன்றதுனால தான் ஐயா வந்து காதல சொன்னாங்க. காதல் என்பது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு உணர்வு. அது சொல்லும்பொழுது முகம் மலர்ந்தே அவங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லும்பொழுது, அதே மாரி நமக்கு தெரிந்த இன்பம் என்பது சிற்றின்பம் தான். உலகியல் இன்பத்தில தலைவனும் தலைவியும் கூடியிருக்கக்கூடிய இன்பம். அதையே என்ன சொல்றார் வள்ளுவர்? "கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள" என்று அந்த சிற்றின்பத்துக்கே சொல்றார். அப்பயே வந்து எல்லாம் 5 புலன்களும் ஒரு வழியாக சேர்ந்தது போல அந்த இன்பம் இருக்குது என்று சொல்லுகிறார். அதே தான் இந்த பாட்டுல பாருங்க. நமக்கு தொடர்புடையதா தான் இருக்குது. நம்ம சும்மா ஏதோ பேசல. இந்த பாட்டுல நன்புலனாகிய 5ம் ஒன்றின்னு சொல்றாரு பாருங்க. சார் ஒரு சிற்றின்பத்துக்கே வந்து அப்படி ஒன்றுகிறது என்று சொன்னால், அது எப்படி வந்து பெருமானுடைய தரிசனத்திலோ அல்லது பெருமானுடைய அருள் கூட்டும் பொழுது இந்த புலன்கள்லாம் என்ன செய்யும் என்றால் நம்ம வகுப்புல உட்கார்ந்து இருக்கிறப்ப தான் ஒன்று ஒன்று செய்யும். நம்ம கேட்டுனே இருப்போம், தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அல்லது வந்து வேற எதனா நமக்கு தோணும், மனசு இருக்காது, இப்படிலாம் எதனா டிஸ்டர்ப் ஆகுமே தவிர பெருமானுடைய அருள் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த புலன்கள் எல்லாம் கள்ள புலன்கள் எல்லாம் நல்ல புலன்களாக மாறிவிடுகின்றன. வஞ்ச புலன்னு சொல்லுவார், மடநெஞ்சுன்னு சொல்லுவார், திட்டுவாங்க திருமுறையில. ஆனால் பெருமானுடைய அருள் பெற்று தரிசனத்துக்கு ஒன்றும் பொழுது அது எப்படி இருக்குதுன்னு சொல்றார். அது பாருங்க, பாட்டு பாருங்க. அன்பு பெருக, அந்த அன்பு பெருகுதல் என்பதுதான் மிக முக்கியம். அவர்களுக்கு வருது, அது அனுபவத்தினால பழக்கத்தினால வரக்கூடியது. எல்லாவற்றையும் மேல பெருமானுடைய அருளால் வரக்கூடியது. இப்ப திருவாசகம் படிக்கும் பொழுது உருகி உருகி படிக்கணும் என்று சொன்னால், இப்ப நம்ம முற்றோதல் போகும்போது பிராக்டிஸா பண்ண முடியும். இந்த முறை கொஞ்சம் உருகி பார்ப்போம், அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் உருகும் என்று. அதெல்லாம் வந்து வராது. திடீரென்று ஏதோ ஒரு உணர்ச்சி ஏற்படும் பொழுது பெருமானுடைய அருள் வந்தால்தான் அது முடியும் அந்த நிலைன்னு சொல்றாங்க. சில பேர் அது இயல்பா அவங்களுக்கு வந்துடும். அது மாதிரி அன்பு பெருக, அவருக்கு இயல்பா அந்த அன்பு பெருக உருகி, அன்பு பெருகுனா என்ன ஆகும்? உள்ளம் உருகி அலைய அஷ்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறைமையினால் வணங்கி. அது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து எப்படி வணங்கணுமா? முதல்ல அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணுமா. இது முதல்ல வந்து ஆமா அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் பஞ்சாங்க நமஸ்காரமா எப்படி பண்ணணுமா? இதுதான் ஒரு முறை. இது 2த்தையும் செய்யறது தான் ஒரு முறை. இது மாதிரி 3 முறையோ இல்ல 5 முறையோ செய்யணுமா பெருமானுடைய சன்னதியில. நம்ம என்ன பண்றோம்? இப்பலாம் முட்டி வலிக்குது என்று சொல்லி விழுந்து வணங்காமயே வந்துடுறோம் இல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது என்று இதுதான் முறை என்று சொல்லி சொல்றார். அதுக்கு தான் என்ன சொல்றாங்க? முதல்ல வந்து இப்படி வணங்கணும்ன்றதுக்காக தான் முதல்ல அஷ்டாங்கம்னு சொன்னார். அடுத்து பஞ்சாங்க நமஸ்காரத்த சொல்றார் என்று சொல்லிட்டு சொல்றார். வணங்கி அதுதான் முறைமைன்னு சொல்றாரு பாருங்க. அந்த முறைமையால வணங்கணுமா. இன்னொன்னு சீகேஸ் என்ன சொல்றாருன்னா, அப்படி வணங்கும் பொழுது கோவில்ல பெருமானை தான் வணங்கணுமே தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க வந்துட்டு மத்தவங்கள பார்த்துட்டு அவர் ஏதோ பெரியவர் வராரு, அவங்க அவர வணங்கலாம், இவர் நமக்கு வேண்டிய இவர வணங்கலாம் என்றெல்லாம் வணங்கக்கூடாது. அங்க வந்து பெருமான்னா பெருமான் தான். அதுதான் முறை. அந்த முறைமையால் வணங்கி முடிவிலா காதல் முதிர ஓங்கி, பெருமான் மேல் அவர் கொண்ட அந்த அன்பு முதிர்ந்து போய் அது ஓங்கி என்றால் அதிகமாகி, நன்புலனாகி 5ம் ஒன்றி என்றால் புலன்கள் எல்லாம் நமக்கு தீங்கு தான் செய்யுது. ரொம்ப வருந்தி பாடிருக்காங்க. முடுகுவர் இருந்து உள் ஐவர் மூர்கனேன் நினைவில் ஒட்டா. அதாவது பெருமானே உன்னை தரிசனம் பண்றதுக்கும் சரி, உன்னை நினைக்கிறதுக்கு கூட வந்து முடியல. கோயிலுக்கு தான்ப்பா போக முடியல. சரி வீட்டில் இருந்துட்டு ஒன்றும் வேணாம், நம்ம ஒரு மனசெலவில் வாய் விட்டு சொல்லக்கூடாது, மனசுல ஒரு 108 முறை நான் பஞ்சாட்சரம் சொல்றேன்னு சொல்லுங்களேன். பஞ்சாட்சரம் சொல்றேன்னு சொல்லும் பொழுது பஞ்சாட்சரம் சொல்லிட்டே இருப்போம். எவ்வளவு நினைவு வந்து போகும் நமக்கு இடையில. எனவே உள்ள இருந்து அந்த 5 பேரும் முடுகுகிறார்கள், உன்னை நினைவில் ஒட்டார். அவங்கெல்லாம் வந்து உன்னை நினைக்க கொட்ட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அது வஞ்சப்புலன். ஆனா இப்ப இவருக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, நன்புலனாகி 5ம் ஒன்றி, 5 பேரும் முடிவு பண்ணிட்டாங்களாம். கண்ணே, இப்ப நீ போய் பெருமானை பார்க்கற இல்லையா, நாங்க உன்னை எதுவும் நாங்களாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நல்லா பார்த்துக்கோ. அதுதான் வந்து அங்க தில்லை தரிசனத்திலே சொன்னார். என்ன சொன்னார்? 5 பேர் எழும் கண்களை கொள்ள பாட்டுல, அளப்பரும் கண்ணங்கள் 4ம் சிந்தையாக
குணம் ஒரு மூன்றும் திரிந்து சாத்துவிகமையாக. அந்த இதெல்லாம் சிந்தையிலேயே போகுது. குணம் என்றால் சாத்துவிகத்திலே போகுது என்று சொன்னால் மற்ற எதுவும் அந்த தடை இல்லாமல் போகுது. அப்படி ஒன்றி நாயகன் சேவடி எய்தப் பெற்ற இன்ப வெள்ளத்திடை மூழ்கி. நாயகன் என்று சொன்னால் தலைவன். நமக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானை அடைந்துட்டார் இல்லையா, தரிசனம் பண்ணிட்டார். அந்த தரிசனத்தினால் ஏற்படக்கூடிய இன்ப வெள்ளத்திடை மூழ்கி, சும்மா பார்த்தா ஏதோ இன்பம் வந்ததுன்னு சொல்லலாம், அந்த இன்ப வெள்ளத்திலேயே மூழ்கி போறாராம். அப்படி ஒரு தரிசனம் அவருக்கு. மூழ்கி நின்றே இன்னிசை வண்டமிழ் மாலை பாட, எப்படி அங்க தில்லையில பதிகம் பாடினாரோ அது போல வந்து இந்த தரிசனத்தின் போதும் பதிகம் பாடுகிறார் என்று சொல்லி சொல்றார். இது பொழுது பாடிய பதிகம் கிடைத்துள்ளது என்று நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்த பாடல், வாழிய மாமரை புற்றிடம்கொள் மன்னவனார் அருளால். ஒரு வாக்கு என்ன, பெருமானுடைய அருளால் ஒரு வாக்கு தோன்றுகிறதாம். தோழமையாக உனக்கு நம்மை தந்தனும் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்ததன்றே. நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கேட்குமாறு ஒரு அசரீரியாக ஒரு வாக்கு கேட்கிறதாம். என்ன என்றால், வாழிய. இந்த வாழிய என்பது கொஞ்சம் சிக்கலா சொல்றாங்க, உரையாசிரியர் ஒன்று ஒன்று சொல்றாங்க. என்ன என்றால், அசையா சொல்லிடுறாங்க. சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, அது அசை, அது பொருளே இல்லப்பா, விட்டுருங்க, வம்பே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, சுந்தரர் பெருமானை வாழ்த்துறார், கொண்டு கூட்டு போல அப்படி எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. அதை விட எளிமையா நம்ம எடுத்துக்கலாம், பொருந்துவதாகவும் இருக்குது. என்ன என்று சொன்னால், வாழிய என்றால் உயிர்கள் வாழிய, உயிர்கள் வாழும் பொருட்டு பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு எங்க என்றால் மாமரை புற்றிடம்கொள். அந்த பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த புற்றானது புற்றிடம் கொண்ட பெருமான் தானே. அந்த புற்று என்பது வேதம் அப்படின்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் பெருமானுக்கு வேதமாக நம்ம சொல்லுவோம். மறை கோவணமாக இருக்கிறது, மறை விடையாக இருக்கு என்போல் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் சொல்லும் பொழுது என்ன சொல்றார், மாமரை புற்றிடம்கொள் என்றால் வேதம் என்பது அந்த நம்ம முன்ன சொன்ன மாதிரி அடுத்தடுத்து அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தால்தான் நமக்கு இங்க நமக்கு வந்து பயன்படும். அதுதான் சொல்றாங்க வேதத்தை முக்கியமா. மன்னவனார் அருளால் என்றால் பெருமானுடைய அருளால் ஒரு வாக்கு பெருமானுடைய அருளாலே வருகிறதா. என்ன சொல்றார் என்றால், தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். அது எப்படி படிக்கணும்னா, நம்மை உனக்கு தோழமையாக தந்தனம். பெருமான் என்ன சொல்றார், என்னை வந்து நான் உனக்கு தோழனா கொடுக்குறேன்ப்பா, நீ என்னுடைய நண்பன் என்பது போல பெருமான் சொல்றாராம். சொல்லி அடுத்து என்ன சொல்றார், நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம். எப்ப அவர் தொண்டு கொண்டார், திருமணம் போகும்பொழுது தொண்டு கொண்டார் இல்லையா, அப்ப மனக்கோலத்தில் இருந்தார். அதே மனக்கோலத்திலே நீ எப்பயும் இருக்கணும் என்று சொல்லி சொல்றார். இது வந்து சொல்வது பெருமான் சொல்றார். ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, திருவாரூர்ல தான் அவருக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது, அடுத்து வேற இன்னொரு திருமணம் செய்துக்க போறார். எனவே மனக்கோலத்திலே இருப்பா. எப்படி பெருமான் இருக்கிறாரோ, அவர் சொல்லும்போது என்ன சொல்றோம் நம்ம, நித்த மணாளர் நிரம்ப அழகியர்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி சுந்தரரும் வந்து பெருமான் போலவே நீ நித்த மணாள கோலத்திலே இரு என்று சொல்றாரா. வேள்வியில் என்றால் திருமண வேள்வியில அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து, எப்பயுமே அந்த திருமண கோலத்தோடு நின் வேட்கை தீர வாழி மண்மேல், உன்னுடைய விருப்பமெல்லாம் தீருமாறு மண்மேலே நன்றாக வாழ்வாய் என்று விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்ததன்றே என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சில விளக்கங்கள் இருக்குது பாருங்க. அந்த தோழமையாக தந்தனம் என்பதற்கு அவரே அகச்சான்றாக சொல்லக்கூடிய பாட்டு எழுதியிருக்கிறோம். ஏழிசையாய் இசைப்பயனாய் பாட்டில் என்னுடைய தோழனுமாய் என்று சொல்றார் இல்லையா, அருமையான பாட்டு அது. என்ன மாதிரி அவர் பாடுற, ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய், அது சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி என்னுடைய குற்றங்களுக்கெல்லாம் பெருமானே துணையா இருக்கிறேன் என்று சொல்லி மாழை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானைன்னு பாடுறார். உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு பாடுறார். அங்க சொல்லும் பொழுது என்னுடைய தோழன்னு பாடுறார். அடுத்து தன்னை தோழமை அருளி என்று பாடுறார். தன்னை இது என்றனையால் தோழனை என்று சொல்லி சொல்றார். இந்த இடத்துல ஒரு பதிவு பண்றாருன்னு பார்க்கிறோம். அந்த வாக்குல பெருமான் எப்படி சொல்றார் பாருங்க, தோழமையாக உனக்கு நம்மை கொடுத்தனம்னு சொல்லலாம் இல்லையா, கொடுத்தனம்னு சொல்லாம தந்தனம்னு சொல்றார். தமிழ்ல ஈ தா கொடு என்று 3 சொல் இருக்கு. அது இலக்கணத்துல சொல்லுவாங்க, அது எழுதியிருக்கிறோம் அந்த நூற்பா கூட. ஈ தா கொடு எனும் 3ம் முறையே இழிந்தோன் ஒப்போன் மிக்கோன் இறப்புரை.
இரத்தல் என்று சொன்னால் ஒரு இடத்துல போய் பொருள் கேட்டோ ஏதோ கேட்பது. கேட்கும் பொழுது 3 சொல் இருக்குது தமிழ்ல. ஈ. ஈ என்றால் கொடுன்னு அர்த்தம். தானாலும் கொடுனாலும் ஒரே அர்த்தம் தான். என்ன என்றால் இழிந்தோன். இழிந்தோரிடத்துல கேட்கும் பொழுது தன்னை விட இழிந்தோரிடத்துல கேட்கிறாங்கன்னா ஈ என்று கேட்கணும். ஒப்போன் என்று சொன்னால் நமக்கு சமமா இருக்கக்கூடியவன், அவரிடத்துல கேட்கும் பொழுது தா என்று கேட்கணும். மிக்கோன் என்று சொன்னால் கொடு என்று கேட்கணும் என்று இலக்கணத்துல ஒரு மரபு. அதுதான் தொல்காப்பியத்துல கூட ஒரு அது எழுதியிருக்குமா, எழுதியிருக்கும். 71வது பக்கத்துல அந்த தா என்பதற்கு மட்டும் எழுதியிருக்கிறோம். தாவின் கிளவி ஒப்போன் கூற்றே என்று தொல்காப்பியத்திலும் அதே தான் இலக்கணம் வருது. இங்க பெருமான் எப்படி சொல்றார்? தோழமையாக தந்தனம் என்று சொன்னால் தருதல் தானே அது. தருதல் என்று சொன்னால் ஒப்போன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பெருமானும் சமமாக எண்ணி பெருமான் உனக்கு நான் கொடுத்தம்பா என்று சொல்லாம தந்தனம் என்று சொல்கிறார் என்றால் நமக்கு தெரியும் அவர் கையில இருந்த நிலையும் சரி இப்ப இருக்கக்கூடிய நிலையும் பெருமானுடைய சமமா. ஏன்னா அவர் நித்தமலனாக இருக்கிறார், இவர் எப்படி இருக்கிறார். அதே மாதிரி பெருமானுடைய அந்த அழகினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோன்றினார் என்பதும் புராணத்தில் இருப்பது செய்தி. அதை நம்ம சொல்லியிருக்கிறோம், தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறோம், அந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறோம். எனவே தன்னை சமமாக சுந்தரரை வைத்து பாவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் எழுதியிருக்கிறோம். நின் வேட்கை தீர மண்மேல் விளையாடுவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன அந்த வேட்கை என்று சொன்னால் அது ஒரு 4 விளக்கங்கள் எழுதியிருக்கிறோம். சிகேஎஸ் தான் எழுதுறார். அதை என்ன என்றால் வேள்வி என்றால் வேட்கை செய்யும், வேட்டல் செய்யும் தொழில். வேட்டல் என்றால் வேள்வி இல்லையா? அந்த வேள்வி செய்யும் பொழுதுதான் அவர் திருமணத்தில் தடுத்தாட்கொண்டார்னு சொல்றோம். வேள்வி முதலாய உலகத் தொடக்குகள் நிகழாதபடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வேதமே நம்ம உலகியல்னு சொல்றோம். எதுக்கு வேள்வி செய்யறோம்னு சொன்னா உலகியல் பயனுக்காக சொல்றோம். அது மாதிரி உலகியல் சார்ந்த செய்திகள் உன்னை தொடராதபடி அப்படி சொல்றார். இன்னொன்னு என்னன்னா வேட்கை தீர என்றால் என்பால் உள்ள ஆசையெல்லாம் அனுபவித்து என்று ஒரு பொருள். பெருமான் மேல சுந்தரருக்கு அன்பு இருக்குது இல்லையா? எனவே அந்த ஆசையெல்லாம் தீருமாறு பல கோயில்களுக்கு என்னை நீ வழிபடு என்று வழிபட்டுட்டு அப்புறம் வாப்பா என்று சொல்ற மாதிரி ஒரு பொருள் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆசை கொண்ட பொருள் போதும் என்று அமையும்படி. வேட்கை தீர என்று சொன்னால் போய் என்ன தரிசனம் பண்ணிட்டு அல்லது அனுபவித்து அதுக்கப்புறம் தீர நீ வாப்பா அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்னு எனக்கு ஆசை தீர்ந்துருச்சு பெருமானே என்பது போல என்ன சொல்றா அந்த பாட்டு பாருங்க. ஒரு ஞானசம்பந்தருடைய பாட்டு மேற்கோள் கொடுத்திருப்போம். ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார் என்று அவர் பாடுறார். ஆசை தீர கொடுப்பார் என்று சொன்னால் நமக்கு ஆசை தீரும் அளவிற்கு என்னென்ன வேணுமோ கொடுப்பார் என்று அர்த்தம் கிடையாது. ஆசை தீர கொடுப்பார், உங்களுக்கு ஆசை நீங்குமாறு பெருமான் செய்வார் என்றுதான் அதுக்கு பொருள். அது மாதிரி உன்னுடைய வேட்கை தீர விளையாடுவாய் என்றால் அந்த விருப்பம் எதெல்லாம் உன் மேல உனக்கு இருக்குதோ அந்த பொருள்ல இருந்து விருப்பம் எல்லாம் நீங்குமாறு எளிமையா இந்த வாழ்க்கை ரொம்ப ஈஸியா எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ அனுபவித்துட்டு என்னுடைய திருவிடி அடைவாய் என்பது போல ஒரு பொருள் அப்படி சொல்லலாம். அல்லது மூன்றாவது இருக்கிறது பாருங்க. உலகத்தை வாழச் செய்வதனால் தம்முடைய ஆசை முற்று பெறுமாறு. அவருடைய வேட்கை தீரும் என்றால் அவருடைய ஆசை என்ன? பெருமானை போய் தரிசனம் பண்றார், அப்ப பதிகங்கள்லாம் பாடுவார் இல்லையா? அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்யும், அதற்காக அந்த வேட்கை தீருமாறு. அப்படி இன்னொன்னு என்ன சொல்றாங்க? மாணிக்க வாசகர் ஆசைப்பத்திலே சொல்லிய ஆசைகள். மாணிக்க வாசகர் ஆசைப்பத்தில் என்னென்ன சொல்றார் என்று சொன்னால் கருட கொடியோன் காண மாட்டார் இல்லையா? அந்த பாட்டுல சொல்லும் பொழுது பெருமானே உன்னுடைய அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன்னு பாடுறார் இல்லையா? எனவே உன்னுடைய அருளை பெறுவதற்காக அந்த ஆசையானது வேட்கை தீர விளையாடுவாய் என்று சொல்லிட்டு சொல்றாங்க என்றெல்லாம் எழுதுறாங்க. அந்த பாட்டு பாருங்க கொஞ்சம். எத்தனையாவது பக்கம் இருக்கு? 70. நம்ம அவ்வளோ சிரமப்பட வேண்டியது கிடையாது. என்ன என்று சொன்னால் உரையாசிரியர் என்ன எழுதுறாங்க? வேட்கை தீர விளையாடுவாய் என்று சொல்லியது சுந்தரர் மேல சொன்னார் இல்லையா? கையில பெருமானை பிரிஞ்சு வரப்ப தடுத்தாட்கொள்ள சொன்னார். அங்க லேசா அவருடைய மனம் போச்சு, அந்த விருப்பம் என்று சொல்றாங்க. அது பொருந்தாதுன்னு எழுதுறாங்க. அது அப்படி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னா சீகேஎஸ் என்ன எழுதுகிறார்? கையிலே செய்த ஒப்பந்தம் இது. எனவே இந்த ஆசை தீர வேண்டும் என்பதற்காக பெருமான் இங்க சொல்ல வேண்டியதில்லை, அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்று அவர் சொல்கிறார். ஆனால் கையில சொன்னது என்னன்னு சொன்னா பெருமானுடைய
திருவடியை நீங்கும் பொழுது பெருமானே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டுகொள். நான் வேற திசையில போகும்பொழுது என்னை தடுத்தாட்கொள்ளணும்னு தான் கேட்டாரே தவிர அவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து திருமணம் செய்துக்கிட்டு இன்பமா இருக்கணும் என்று சுந்தரர் கேட்கல. எனவே தடுத்தாட்கொள்ள சொன்னதுதான் மேல செய்த ஒப்பந்தம். அதை தான் பெருமான் செய்தான். ஆனால் இங்க வந்ததுக்கான மூல காரணமே எது? திருத்தொண்ட தொகை கொடுக்கணுன்றது நமக்காக. அது எப்படி பெருமான் கொண்டு வரார் என்று சொன்னால் அவர்கள் மேல் மனம் போக்கியது தானே. அதை தான் பெருமான் சொல்றார், பா சுந்தரா அதுக்கான இடம் வந்து பூலோகம்தான், அங்க போய் நீ இன்பம் துய்த்து வருகன்னு தானே சொல்லி அனுப்புறார். எனவே அதைத்தான் இங்க சொல்றார் பெருமான். இன்னொன்னு, ஏன் திருமண கோலத்தில் இருக்கிறத சொல்றார்? சேக்கிழார் குறிப்பா சொல்றார் பாருங்க, என்றும் திருமண கோலமா இருக்க சொல்லிட்டு உன்னுடைய வேட்கை தீர மண்மேல் விளையாடுவா என்று சொன்னால், விளையாடுதல் என்று சொன்னால் என்னன்னா துன்பப்படாம, அதாவது வாழ்க்கை என்பது இந்த பிறவி என்பது துன்பவயப்பட்டதாக இல்லாமல் இன்பம் மட்டுமே அடைந்து, எப்படி என்றால் இதையும் பேலன்ஸ் பண்ணி உலகிலும் இருந்து என்னுடைய உனக்கு என்னன்னு சொன்னா என்னுடைய திருவடி அடைவதுதான் உன்னுடைய நோக்கம். அதுதான் என்ன சொல்றார் என்றால் உன்னுடைய வேட்கை தீர மண்மேல் விளையாடுவா என்று ஆசீர்வாதமாக பெருமான் சொல்கிறார் என்பது அவருடைய அந்த கையிலையில இருந்த அந்த செய்தி தான். அதுதான் அடுத்து சொல்லும் பொழுது சொல்ல போறார். ஆமா 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 திருவொற்றியூர்ல அதுவும் அந்த செய்தியும் வருது இல்லையா. எனவே நம்ம தெளிவா வந்து சொல்லிடலாம், தீர்றது இங்க என்பது போல சொல்லிடலாம். ஏன்னா அப்படிதான் வருது அந்த வரலாறும் வந்து இது தொடர்ந்து என்ன வரும்னு சொன்னா பறவையாருடைய அந்த அவருடைய வளர்ப்பு அந்த செய்தி வருவதனாலே அது வந்து குற்றமா நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இல்லையா. அது அவருடைய காரணத்துல அதுவும் வந்து ஒரு ஒண்ணு. நம்ம அதனால் வந்து இதுக்கு தான் வந்தார்னு சொல்லல, நாம் உய்யும் பொருட்டு வருகிறார், வருவதற்கு ஒரு காரணம் வேண்டும் இல்லையா. அது பெருமான் அமைக்கிறார், அவருடைய அருளால் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. ஆமா ஆமா அது மாதிரி பெரியவருடைய பாட்டு எல்லாம் வந்து நம்ம அது மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்குது. அடுத்த பாட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இது என்ன இது? இன்னொரு செய்தி, ஆரூரர் கேட்க எழுந்ததென்றே என்று சொன்னால் நம்ம சொல்லியிருக்கிறோம் பெருமானுடைய அந்த வாக்கு என்பது எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் கேட்காது. இப்போ ஞானசம்பந்தருக்கு பெருமான் காட்சி கொடுத்தார் என்றால் அப்பாவுக்கே தெரியல, ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டும்தான் அது தெரிகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல இப்படி தோழமையாக தந்தனம் என்று சொல்லி சேக்கிழார் சொல்லும் பொழுது ஆரூரர் கேட்க எழுந்ததன்றே என்று சொல்லி சொல்றார். சுந்தரருக்கு மட்டும்தான் கேட்டது என்று வைத்துக்க முடியாது, சுந்தரருக்கு சிறப்பா கேட்குது, எல்லா நேரத்திலையும் மற்றவங்களுக்கும் கேட்காது. ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்ல முடியல. ஏன் என்று சொன்னால் அடுத்த அடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா சுந்தரரை தம்புரான் தோழன்றே கூறுகிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றா சேக்கிழார். எனவே அவங்களுக்கு வந்து மொத்தமா இந்த செய்தியெல்லாம் கேட்டது என்று சொல்ல முடியாது. நம்ம எப்படி வைத்துக்கலாம்னு சொன்னா அவர் நிறைய சொல்றார். சுவாமி சொல்லும் பொழுது தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் அது வரைக்கும் அவங்களுக்கு கேட்டிருக்கோம், எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நான் முன்பு தொண்டு கொண்டு அந்த வேள்வியில் கொண்ட கோலமே கொள் என்று சொல்வது, மண் மீது வந்து வேட்கை தீர விளையாடுவா என்பதெல்லாம் சுந்தரருக்கு கேட்டிருக்கலாம் என்பதுதான் நம்ம வைத்துக் கொள்ளணுமே தவிர எல்லா நேரத்திலும் எல்லா ஒளியும் அவர்களுக்கு கேட்காது என்பது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா அது பெருமானுடைய வாக்கா இருப்பதனால எது கேட்கணும் கேட்கக்கூடாது என்பதை பெருமான் தான் முடிவு செய்கிறான் என்று பார்க்கிறோம். அடுத்த பாடல் 128வது பாடல். கேட்க விரும்பி வன்தொண்டர் என்றும் கேடிலாதானை இறைஞ்சி நின்றே ஆட்கொள்ள வந்த மறையவனே ஆரூர் அமர்ந்த அருமணியே வாட்கையில் கொண்ட கண் மங்கை பங்கா மற்றும் பெரிய கருணை என்றே நாட்கமல பதம் தந்தது இன்று நாயினேனை பொருளாக என்றார். அவரை வியந்து பெருமானை என்ன சொல்கிறார், தம்புரான் தோழனாக கொடுத்த உடனே அவர் எவ்வளவு மகிழ்ச்சி வந்திருக்கும் இல்லையா, மகிழ்ச்சியும் உருக்கமும் வந்திருக்கும். அதை கேட்ட உடனே விரும்பி ரொம்ப மகிழ்ச்சியோட சுந்தரர் என்ன பண்றார், என்றும் கேடிலாதானை இறைஞ்சி, ஏனென்று சொன்னால் பெருமான் என்றைக்குமே அழிவில்லாதவன் என்பது நமக்கு தெரியும், அவனை இறைஞ்சி நின்று ஆட்கொள்ள வந்த மறையவனே
பெருமானே நீதான் என்னை ஆட்கொள்ள அங்க வந்தையோ, ஆரூர் பெருமான் தான் அங்கு திருமண கோலத்துல வந்தியோ, திருமணத்தை தடுப்பதற்காக வந்தையோ என்று கேட்கிறார். மறையவனே, ஆரூர் அமர்ந்த அருமணியே, ஆரூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அரிய மணி போன்றவனே என்று சொல்லி, வாழ்க்கையில் கொண்ட கண் மங்கை பங்கா, கண்ணு பெண்களுடைய கண்ணு சொல்லும் பொழுது வாள் போன்ற கூர்மையான கண் என்றும் கயல் மீனை போன்ற அழகிய கண்கள் என்றும் சொல்லுவாங்க. கண்கள் என்பது மிக முக்கியம், அது இலக்கியத்தெல்லாம் பேசப்படும். வாட்கையில் கொண்ட கண் மங்கை பங்கா, மற்ற உன் பெரிய கருணை என்றே, கருணை என்றாலே அது பெருசு தானே, பெரிய கருணை என்றே அப்படி சொல்றா. பெரிய கருணைப்பா, என்னையும் நீங்க வந்து ஆட்கொள்றீங்களே, எவ்வளவு பெரிய கருணை, பெரிய கருணை என்றே. நாட்கமல பதம் தந்தது, புதிதாக மலர்ந்த தாமரை போன்ற உங்களுடைய திருவடி என்றால், திருவடி என்பது திருவருள், பெருமானுடைய அருள் தானே தருகிறார், அருள் தந்துதானே தம்புரான் நீங்க வந்து தோழன் என்று சொல்லி சொல்றாரு இல்லையா. அதனால உங்களுடைய அருள் இருக்குதே, அந்த அருளை நாயனேனை பொருளாக நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதுக்கு நான் என்ன சொல்வது என்று சொல்லி பெருமானிடத்தில் சொல்கிறார். அந்த பெரிய கருணை என்பது தமது தகுதியின்மையும் சிறுமையும் குறித்தவார், அதை பெறுவதற்கு நான் தகுதி அற்றவன் என்றாலும் நீ எனக்கு தெரியல இல்லையா, அதான் பெரிய விஷயம் என்று. அப்புறம் அதான் பாடுறார், அந்த பாட்டு கொடுத்துருக்கோம். எத்தனையும் ஐயை நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் என்று அப்பர் பாடுகிறார். பதம் என்பது இவனுடைய திருவருள் என்று பார்க்கிறோம். 129வது. என்று பலமுறையால் வணங்கி எய்திய உள்ள கழிப்பினோடும் வென்றி அடல் விடைபோல் நடந்து வீதி விடங்கப் பெருமான் முன்பு சென்று தொழுது துதித்து வாழ்ந்து திருமாளிகை வளம் செய்து போந்தார். அன்று முதல் அடியார்கள் எல்லாம் தம்பிரான் தோழர் என்றே அறைந்தார். இப்ப அடியார்கள் எல்லாம் அவரை கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒன்று அவர்களுக்கும் கேட்டிருக்கும், ஏன்னா ஆரூரில் இருக்கக்கூடிய அடியவர்கள்லாம் சிறந்த அடியவர்கள், அவர்களுக்கு அந்த பக்குவம் இருக்கவே பெருமான் உணர்த்தியிருப்பார். அப்படி இல்லைங்க என்று சொன்னாலும் அவர் நன்றி சொல்றாரு இல்லையா, இப்படி சொல்லும் பொழுது அவர்கள் கேட்டிருப்பாங்க, ஏன் என்னங்க ஏன் அப்படி சொல்றீங்களேன்றப்ப பெருமானுடைய அருளால் இப்படி வந்தது என்பதாகவும் நம்ம வைத்துக் கொள்ளலாம்னு பார்க்கிறோம். என்று பல முறையால் வணங்கி என்றால் முன்ன சொன்ன மாதிரி அஷ்டாங்கமாகவும் பஞ்சாங்கமாகவும் அவரை வணங்கி எய்திய உள்ள கழிப்பினோடு, எங்க இருக்கிறார் இன்னும் இப்ப தியாகேஸ்வரை பார்க்கிற திருமூலட்டான பெருமானை தரிசனம் செய்கிறார். அந்த உள்ள கழிப்பினோடு என்ன பண்றாராம், வென்றி அடல் விடைபோல், ஒரு போரில் வெற்றி பெற்ற ஆணையர், பொதுவாகவே வந்து ஆண்களை காளை மாதிரி நடக்கிறேன்னு சொல்லி இலக்கியத்தில் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு போர்ல போய் வெற்றி பெற்று வந்ததுன்னா எவ்வளோ அது நடக்கும் இல்லையா, குஷியோடு நடக்கும். அது மாதிரி நடக்கிறாராம். என்ன என்றால் அவருக்கு பெரிய மகிழ்ச்சி, பெருமானுடைய அருள் பெற்ற உடனே விடைபோல் நடந்து வீதி விடங்க பெருமான் முன்பு, வீதி விடங்க பெருமான் என்பதுதான் தியாகேச பெருமான், தியாகேசர் முன்பு சென்று அங்க போறாராம். தொழுது துதித்து வாழ்ந்து என்றால் அந்த குறிப்பு பாருங்க, குறிப்பில் கொடுத்துருப்போம். சென்று தொழுதல் என்று சொன்னால் உடம்பினால் தொழுதல், அது மெய். துதித்தல் என்று சொன்னால் ஏதாவது அங்க பதிகம் பாடியிருப்பார், அது மொழி. வாழ்ந்து என்று சொன்னால் பெருமானே உன்னுடைய தரிசனத்தினால் நான் வாழ்கிறேன், பெரும் பயன் அடைந்தேன் என்று மனத்தினால் அடையக்கூடிய மகிழ்ச்சி. எனவே அங்கே சென்று தன்னுடைய மனமொழிமைகளால் பெருமானை வழிபடுகிறார். அப்படி வழிபட்டு திருமாளிகை வலம் செய்து போந்தார். இந்த திருமாளிகை என்பது சுவாமி இருக்கக்கூடிய அந்த திருமாளிகை, திருக்கோயிலில் இருக்கக்கூடியது, வெளியில் இருக்கக்கூடிய மாளிகை கிடையாது. வலம் செய்து போந்தார். அன்று முதல் அடியார்கள் எல்லாம், அப்பத்திலிருந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் சுந்தரரை தம்பிரான் தோழர் என்றே அழைக்கின்றார். ஏன்னா பெருமான் கொடுத்த சிறப்பான பட்டம் இல்லையா, அந்த பட்டத்தை கூறியே அவரெல்லாம் அழைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். வீதி விடங்க பெருமான் என்பது தியாகேசர். இத்திருவுருவம் சிவபெருமானது 25 சிவமூர்த்தங்களில் சிறப்பாக வைத்து எண்ண பெறுவதாகி சோமாஸ்கந்த மூர்த்தமா. பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த மூர்த்தங்கள்ல சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பது முக்கியம். அந்த மூர்த்தம் தான் தியாகேசர் என்பது தெரியும், ஆனால் அதை வெளியில காட்ட மாட்டாங்க, அவருடைய முகம் மட்டும்தான் காட்டுவாங்க. ஏன்னா திருமேனி ரகசியம் என்பது பார்க்கிறோம். ஏன்னா பெருமான் எல்லாருக்கும் தன்னை காட்டுவது கிடையாது. யோகத்தினாலே அங்க சொல்லக்கூடியது அசபா நடனம் இல்லையா, அசபா நடனமாக முறையாக யோகத்தினால் நம்ம பெருமானை அவனுடைய அருளை வேண்டி இருந்தால் அவனுடைய அருளால் அவனை அடையலாம் என்பதற்காக தான் திருமேனி ரகசியம். வெளியில வரும்பொழுதும் கூட அந்த புள்ளக்கிட்டு ரகசியம் சொல்லுவாங்க, அவருடைய நடனமே ஒரு விதமா இருக்கும், இப்படி ஏறி நின்று இப்படி இறங்குவார் என்றால் அந்த மூச்சினுடைய குறிப்பு தான் அது. எப்படி முறையா அது இருக்கணும்ன்றதெல்லாம் நம்ம அசவையெல்லாம் பார்த்தோம் இல்லையா, திருமந்திரத்துல ஐயா எடுத்திருக்கிறாங்க. அந்த குறிப்பில் தான் அவர் அசபா நடனம் என்று ஆடும் பொழுது யோக குறிப்பு சொல்லக்கூடியதான் திருவாரூர். எனவே தான் திருமேனி ரகசியமாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அபிஷேகத்தெல்லாம் கூட ஒன்றும் இது பண்ண முடியாது,
மறைச்சு தான் இருக்கும். பாதம் என்று காட்டுவது கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால தான் ஒரு பாதம் தான் காட்டுவாங்க. ஒரு முறை ஒரு பாதம் ஆண்டிற்கு, அடுத்த முறை வந்து இன்னொரு பாதம் தான் காட்டுவாங்க. ஆண்டிற்கு இருமுறை பாத தரிசனம். ஒரு முறை வலது பாதம், ஒரு முறை இடது பாதம் தான் காட்டுவாங்க. ஏன்னா ரெண்டையும் காட்ட மாட்டாங்க இல்லையா? எனவே அது ரகசியமாக இருக்கும்னு பார்க்கிறோம். 130வது பாடல். மைவளர் கண்டர் அருளினாலே வண்டமிழ் நாவலர் தம் பெருமான் சைவ விடங்கின் அணிபுனைந்து சாந்தமும் மாலையும் தாருமாகி மெய்வளர் கோலமெலாம் பொலிய மிக்க விழுத்தவ வேந்தர் என்ன தெய்வமணி புற்றுளாரை பாடி திளைத்து மகிழ்விடும் செல்லா நின்றார். இப்பதான் வந்து பதிகம் பாடியிருக்கிறார். அப்ப பாடி அது இல்லாம தினமும் வந்து பாடியிருக்கிறார். அதெல்லாம் தான் கிடைக்கல என்று பார்த்தோம். மைவளர் கண்டர் அருளினால் என்றால் பெருமானுடைய அருளினாலே வண்டமிழ் நாவலர் தம்பெருமான். அந்த வண்டமிழ் என்று சொன்னால் வளமையான தமிழ். ஏன் அது அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, பொதுவாகவே தமிழ் சிறந்த மொழி. இந்த தெய்வத்தமிழ் என்பது விரும்பியவர் விரும்பியவற்றை வரையாது கொடுக்கும் வள்ளல் தன்மையுடைய தமிழ். அது எழுதிட்டு சிகேஎஸ் வந்து எழுதுறார் குறிப்புல, இன்றும் இன்றும் மீளாடிமை பதிகம் பாடி கண் பெற்றவர்களும் தம்மையே புகழ்ந்து இச்சை பதிகம் பாடி பொன் பெற்றவர்களும் அனுபவமாக காணப்படுதலின் இவையெல்லாம் வந்து வண்டமிழ் மாலை என்று அவர் எழுதுறார். எழுதும் பொழுது உங்களுக்கு தெரியும், மீளாடிமை தான் அவர் பாடி வழக்கன் பெறுகிறார். தம்மையே புகழ்ந்து இச்சை பாடினும் பாடி செங்கல் வந்து பொன்னா மாறுது என்று பார்க்கிறோம். அதை பாடி ஏதோ அடியவர்களுக்கு அது கிடைச்சிருக்குது போல இருக்குது. அந்த அனுபவத்தை சிகேஎஸ் அவர்கள் அவருடைய உரையில பதிவு செய்கிறார்னு பார்க்கிறோம். எனவே நம்பி இருந்தால் பெருமானிடத்தில் பதிகம் படித்தால் இன்றளவும் எல்லாம் நடக்குது என்பதை பார்க்கிறோம். ஐயா எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய மாணவர்கள் எல்லாம் பல பேர் பல அற்புதங்கள் வந்து நடந்திருக்குது. என்ன என்று சொன்னால், இன்னொரு விஷயமும் வந்து இப்ப நம்ம சொல்லி நடந்தது என்பது இல்லாமல் எல்லாருக்கும் அந்த மாதிரி நடந்துறாரு. உண்மையான உருக்கத்தோடு அவர்கள் படிக்கிறார்கள். நம்ம சும்மா ஒரு நெறி பெருமான் அவர்கள் மூலமாக காட்டுகிறானே தவிர அதற்கப்புறம் அவங்களுக்கும் பெருமானுக்கும் உள்ள தொடர்பு தான், திருமுறை தான் காப்பாற்றும் என்று நம்பி படிக்கிறார்கள். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறுகிறது என்பதை பார்க்கிறோம். பல அனுபவங்கள் அது மாதிரி. அதுதான் இங்க சொல்றார். எனவே அப்படி செய்யக்கூடிய தமிழ் என்று சொன்னால் அது வன்தமிழ் என்று சொல்கிறார். அதை பாடக்கூடிய சுந்தரர் தினமும் பாடுறாராம். எப்படி சொல்றார்? செல்லா நின்றார் என்று சொன்னால் அங்கிருந்து அவர் நீங்காமல் திருவாரூரில் தங்கியிருக்கிறார், பல நாட்கள் தங்கியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சைவ விடங்கின் அணிபுனைந்து என்றால் சைவ சமயத்தை சார்ந்த தோற்றம், திருநீரு ருத்ராக்கம் போன்ற அணிகலன்கள். ஏன்னா அவர் முதல்ல மன்னவர் திருவும் வைதிக திருவும் பொங்கன்னு சொன்ன மாதிரி ரெண்டுமே அவர் இருப்பார்னு பார்க்கிறோம். விடங்கு என்றால் பொதுவாக அழகு. சைவ விடங்கு என்று சொன்னால் சைவ சமயத்துக்குரிய அந்த அணிகலன்கள் அல்லது தோற்றப்பொழிவு. விடங்குனாலே பொதுவாக அழகு என்று ஒரு பொருள். அதுதான் சொல்றார். சாந்தமும் மாலையும் தாரும் என்று சொன்னால் பெருமான் மணக்கோலத்தில் இருக்க சொல்லிட்டார் இல்லையா? மணக்கோலம் எனவே மாலையெல்லாம் அணிந்து கொண்டுதான் இருக்கணும் என்பதை பார்க்கிறோம். தெய்வமணி புற்றுளாரே, எனவே பொதுவாகவே புற்று என்று சொன்னால் அதுல நாகத்தினுடைய மணி இருக்கும் உள்ள. அதுபோல பெருமான் தெய்வமணி புற்றாக இருக்கிறார் என்றால் பெருமான் ஒரு சிறந்த ஒரு மணியாக புற்றிடம் கொண்ட பெருமானாக இருக்கிறார் என்று சொல்லி அதை பாடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். 131வது பாட்டுல சொல்லிட்டார் இல்லையா? அந்த பெரிய புராணம் என்பது ஒரு காப்பியம் போலவும் போகும் என்பதற்கு அருமையா அந்த கொண்டு போறார். பொதுவா திரைப்படத்துல கூட வந்து திரைக்கதை என்பது முக்கியம். நீங்க கதை நல்ல கதையா கூட இருக்கலாம், அடுத்தடுத்த சீன் எப்படி அந்த இயக்குனர் கொண்டு போறான்றது தானே முக்கியம். நல்லா வந்துகிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, நிறுத்திட்டு இதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு இல்ல சில மாதங்களுக்கு முன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி சுந்தரருடைய தரிசன காட்சி வந்தது இல்லையா? அதோட நிறுத்துறார். சில நாட்கள் அங்க தங்கி இருந்து திருவாரூர்ல பதிகங்கள் பாடிக்கிட்டே வராராம். அடுத்த பாட்டு பாருங்க. இதற்கு முன் என்றால் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன் அப்படியே நிறுத்துறார். சில நாட்களுக்கு முன் அப்படின்னு நீங்க வச்சுக்கணும் மனசுல. என்ன நடக்குது? எல்லையில்லா திருநகர் இதனுள் வந்து முதற்பெரும் கைலையாதி முதல்வர் தம் பங்கினாட்கு பொதுக்கடிந்து உரிமை செய்யும் பூங்குழல் சேடிமாரில் கதித்த பூனேந்து கொங்கை கமலினி அவதரித்தாள். கமலினியார் இங்க வந்து பறவையாராக அவதரிக்கிறார்கள். அது சொல்லும் பொழுது என்ன சொல்றா, இது இருக்கட்டுங்க, இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு சொன்னா, திருவாரூர்ல ஒரு தெய்வ பெண், அவங்க யாருன்னு சொன்னா உமையம்மைக்கு பொதுக்கடிந்து உரிமை செய்த பூங்குழல். பூங்குழல் என்று சொன்னால் என்ன பொருள்னா, தன்னுடைய தலையில எப்பொழுதும் பூச்சூடி இருக்கக்கூடியவர்கள், அதனால வந்து வாசமுடைய குழல் என்று. நம்ம குருநாதனுடைய மகளுடைய பேர் அதுதான் பூங்குழலி, சின்ன மகள் பேரு.
அது என்ன சொல்றார், அவங்க வந்து அவதரிக்கிறாங்களாம். எப்படி என்று சொன்னால், திருவாரூருடைய சிறப்பு சொல்றாரு பாருங்க. எல்லையில்லா திருநகர் என்று சொல்லும் பொழுது, பழமையிலேயும் எல்லை இல்லாதது திருவாரூர், சிறப்புல எல்லை இல்லாதது திருவாரூர். இன்னொரு உரை ஒண்ணு எழுதியிருக்கார் பாருங்க. சி.கே.எஸ். ஐயாவே அவங்க மேற்கோள் காமிச்சிருக்கிறாங்க. மகாலிங்கையர்ன்னு சொல்லிட்டு அவர் என்ன எழுதுறார், எல்லையில்லா என்பதற்கு சிவஞான பெருமை அளவின்றி நிறைந்த, எல்லாம் இருக்கட்டும், பழமை இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், சிவஞானத்திலே சிறந்தது திருவாரூர், அதுல எல்லை இல்லாத திருநகர். இதனுள் வந்து ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய நிலையில இருக்கக்கூடியவர்களே, எங்க வந்து பிறக்கணும் என்பது இருக்குது. அவங்க சாதாரண ஆள் கிடையாது. உமையம்மைக்கு அணுக்கு தொண்டு செய்து இருந்தாங்க என்றால் திருவாரூர்ல பிறக்கணும் என்று வராங்க. என்ன பண்றார், முதற்பெரும் கைலை ஆதி முதல்வர் பெருமான் முதற்கடவுளாக இருக்கிறான் என்றால் அவன்தான் வந்து எல்லாவற்றுக்கும் மேல், விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனாக இருக்கிறான். அவன் ஆதி முதல்வர், அவர்தான் ஆதி முதல்வர் என்று சொன்னால் அந்தம் ஆதி என்பது போலத்தான். அவன் சங்காரகாரனாக இருக்கிறான், எனவே அவர்தான் வந்து ஆதியாகவும் இருப்பார் என்று சொல்லிட்டு அவருடைய பங்கினாட்கு, அவருடைய பாகத்தில் இருக்கக்கூடிய உமையம்மைக்கு பொதுக்கடிந்து உரிமை செய்யும் என்று சொன்னால், பொதுவாக பணி செய்வதற்கு பல பேர் இருப்பாங்க, ஆனால் அணுக்க தொண்டு செய்வதற்கு சிறப்பானவர் தான் இருப்பாங்க. இப்போ அதாவது வீட்டில் கூட வராங்கன்னு சொன்னா எல்லாரும் ஹாலில் தானே இருப்பாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் வீட்டில் போறதுக்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம் இல்லையா, விருந்தினர்களாக இருந்தால். அது மாதிரி அணுக்க தொண்டு புரிபவர்கள் தான் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அதுதான் பொதுக்கடிந்து உரிமை செய்யும். அப்படி இருக்கக்கூடிய பூங்குழல் சேடிமாரில் கதித்த பூனேந்து கொங்கை கமலினி அவதரித்தால், ஒளி பொருந்திய இளமை பொருந்திய கமலினி என்பவர் அவர் அவதரித்தார் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. ஆதி முதல்வர் என்று சொன்னால் அந்தத்திற்கு காரணமாய் இருக்கும், அதனாலே ஆதிக்கும் காரணமாவார் என்பது அது குறிப்பு என்று பார்க்கிறோம். அது 73ல பொதுக்கடிந்து என்பதற்கு அணுக்க தொண்டு அப்படின்னு எழுதியிருக்கும். கதித்து என்பது ஒளி பொருந்திய, அது ஒரு பாட வேறுபாடு சொல்றாங்க, கதித்த கதித்த என்று. அது மட்டும் சும்மா தெரிஞ்சுங்க. மகிழ்ச்சி. இந்த அளவில் அவருடைய அவதாரத்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்றார் 132வது பாட்டு கொஞ்சம் விரிவான செய்திகள் இருக்கக்கூடியது. அது ஒரு சொல் தான், அது கொஞ்சம் சிக்கலான சொல். ஆனா அது பார்க்கணும், உரையாசிரியர் சொல்றதை நம்ம சொல்ல போறோம், அதனால சில விளக்கங்கள்லாம் எழுத வேண்டியதா இருந்தது. அந்த செய்திகளை எல்லாம் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் என்று சொல்லி, இப்படி வாரந்தோறும் பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், இருந்து கேட்ட பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.